ஓகே. லாஸ்ட் வந்து எது வரையும் பார்த்துருக்கோம் அப்படின்னா, அப்படியே இருங்க. கொஸ்டின் நம்பர் 630 வரையும் பார்த்துருக்கோம். 2630 வரையும் பார்த்துருக்கோம். இப்ப அதோட கன்டினியூஷன் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், தியரி கொஸ்டின்ஸ் பார்க்கல, ப்ராப்ளம் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்ப மேல கொடுத்த கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. அங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்படி லோடு கொடுத்துருப்பாங்க. இப்படி வந்து இப்படி கர்சன்ல லோடு கொடுத்து சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து சம் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம இப்படி மொமெண்டா மாத்தணும். இங்க ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, அவன் டைரக்டாவே வந்து என்னன்னா, அது மொமெண்டா மாத்துவோம்ல, அதே அவன் கொடுத்துருக்கான். டைரக்டாவே எப்படி மொமெண்டா மாத்துவோம்னா அப்படியே கொடுத்துட்டான். முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்குது. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகே. இப்ப நான் அங்கேயே சொன்னேன். இதுக்கு பெண்டிங் மோட் என்ன சார் வரும் அப்படின்னா, M/2 M/2ன்னு வரும் சார் அப்படின்னு சொன்னேன். டயகிராம் எப்படி வரும் அப்படின்னா, எப்படி வரும்? அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்க கீழே மைனஸ் மேல பிளஸ் எடுக்கிறீங்கன்னா, அப்ப கீழே இப்படி போட்டு இப்படி போடுங்க. நீங்க எடுக்கிற சேம் தான். எப்பயும் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் கீழே மைனஸ் எடுப்போம், மேல பிளஸ் எடுப்போம். அப்ப என்ன செய்வாங்க? ஒரு சில பேர் இப்படி போடுவாங்க. மைனஸ் பிளஸ் போடுவாங்க. சிலவங்க ரெஃபரன்ஸ்க்கு மேல மைனஸ் எடுப்பாங்க. ஓகேவா? படம் கொடுத்துருக்கிற மாதிரி மாயம். அவங்க என்ன செய்வாங்க? இப்படி எடுப்பாங்க. அப்ப மேல மைனஸ் கீழே பிளஸ் அப்படின்னு எடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது M/2 வரும். இது M/2 வரும். அவன் எந்த ஒரு லோடுமே கொடுக்கல, M தான் கொடுத்துருக்கான். அதே சியர் பஸ் எப்படி சார் வரும்னா இப்படி வரும். அதாவது M/L எல்லாரும் டிவைட் பண்ற மாதிரி வரும். அவ்வளவுதான். இதுதான் சியர் பஸ். அப்ப என்ன சார் கேட்டிருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபார் த பீம் shown in below கரெக்ட் பெண்டிங் மோட் டயக்ராம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அப்ப இதுக்கு என்ன பெண்டிங் மோட் டயக்ராம் கேட்டிருக்கான். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கேஸ் பார்த்தாச்சு, ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சு. நீங்க ப்ராப்ளம் என்ன கேட்கல, ஜஸ்ட் எம்ங்கிற கப்பல் வந்து அந்த மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கான். அப்ப என்ன சார் வரும் அதுக்கு சொல்லுங்க, என்ன டயக்ராம் வரும்? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நேத்தே மென்ஷன் பண்ணிருப்பேன், ஏன்னா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கணும். ஓகேவா? நேத்து ப்ராப்ளமா மென்ஷன் பண்ணிருப்பேன். இது ஜஸ்ட் டைரக்ட் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது மாதிரி கொடுத்துருக்கான். M/2 M/2. இதே நம்ம எஸ்எஃப்டினா ஏ M/L M/L அளவு அவ்வளவுதான் முடிச்சு. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாத்துக்கங்க. சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ப்ராப்ளமே சால்வ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஃபார்முலா தான். ஓகே. அடுத்து இப்ப அடுத்து என்ன சார் அப்படின்னா, a simply supported beam is of span 8 meters. Okay. Carry a point load of meter at 2 meter from the left support. அப்ப இது வந்து வேரிங் லோட் தான் சிம்பிள் சப்போர்ட்ல, மிட் பாயிண்ட் லோட்ல. The net bending moment in the beam is dash kilometer dot meter அப்படின்னு கொடுத்து. அப்ப எப்பயும் நான் கொடுத்துருக்கேன். டேட்டா எடுத்துருந்தீங்கன்னா படம்னா படத்தை வரைஞ்சிடணும். சிம்பிளி சப்போர்ட் பீம் கொடுத்துருக்க ஸ்பேன் டிஸ்டன்ஸ் என்ன? டோட்டலா 8 மீட்டர். அப்ப மிட் எவ்வளவு இருக்கான்? இங்கே 4 மீட்டர், இங்கே 4 மீட்டர். ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் முடிவு பண்ணிடணும். அடுத்தது என்னன்னா, பாயிண்ட் லோடு தான் ஆக்ட் ஆக முடிவாயிருச்சு. அந்த பாயிண்ட் லோடு எவ்வளவு சார் அப்படின்னா 80 கிலோமீட்டர் முடிவாயிருச்சு. அது என்ன சார்னா, இது லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு. 2 மீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப லெஃப்ட் சப்போர்ட்ல இருந்து ஒரு 2 மீட்டர். இந்த இடத்துல பாயிண்ட் லோடு 80 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகும். அப்ப டோட்டலா இது 4 மீட்டர் 4 மீட்டர். அப்ப இது 2 மீட்டர் போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய இது என்ன? இது 2 மீட்டர். இதான் வச்சுக்கிறது. அப்ப நெட் பெண்டிங் மோட் தான் அவன் கேட்டிருக்கான். அப்ப நெட் பெண்டிங் மோட் கேட்டிருக்கா, டைரக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நான் கொடுத்துருக்கான் சொல்லி. அப்ப டயக்ராம் பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி வரும்? இந்த இடத்துல இப்படி வரும். இந்த இடத்துல எனக்கு பெண்டிங் மோமெண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டது. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் RA கண்டுபிடிங்க. இந்த இடத்துல RA, இந்த இடத்துல RBA கண்டுபிடிங்க. அப்ப RBA நான் சம்மேஷன் பண்ணா எனக்கு டோட்டல் லோடுங்கிற 80 கிலோமீட்டர் கிடைக்கும். ஓகே. அப்ப மொமெண்ட் அபவுட் B = 0 வைக்கிறேன். அப்ப இங்க B க்கு பக்கத்துல ஒரு டாட்டர் லைன் வரைகிறேன். என்னோட RA சுத்தி வரேன். அப்படியே போயிட்டு கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. அப்ப பிளஸ் RA என்ன டிஸ்டன்ஸ் சார் அப்படின்னா 8 டிஸ்டன்ஸ்.
80 கிலோமீட்டர் சுத்தி வரேன். அப்படியே சுத்தி கீழே தான் இறங்க போகுது. கீழே. அப்ப -80 என்ன டிஸ்டன்ஸ்னா இங்கேருந்து 2 இங்கேருந்து 4. 4 + 2 6 ஈக்குவல் டு 0. அப்ப 8 RA ஈக்குவல் டு இங்கே 80 × 6 ஓர் 8 8 5 8 80. அப்ப RA என்ன சார் அப்படின்னா RA ஈக்குவல் டு 6 × 10 60 கிலோமீட்டர். முடிவு ஆகிவிட்டது. அப்ப டோட்டலா 80 அதுல RA 60 தெரிஞ்சு போச்சு. அப்ப மீதி 80 என்ன இருக்கு 20 இருக்கும். அப்ப RB கண்டிப்பா 20 கிலோமீட்டர். அப்ப இங்க RAங்கிறது 60 கிலோமீட்டர். RBங்கிறது 20 கிலோமீட்டர். ஓகே. பெட்டி மோட் என்ன இந்த பாயிண்ட்ல தான் கேட்டிருக்கான். அப்ப எப்படி மோட் அப்படின்னா அந்த பாயிண்ட் தான் கிடைக்கும். அப்ப அது பக்கத்துல ஒரு டாட்டா லைன் வரைங்க. RA சுத்திடுங்க. அவ்வளவுதான் முடிச்சிச்சு. அப்ப மொமெண்ட் அப்போ அந்த பாயிண்ட்ல C வைக்கிறேன். C = 0. அப்ப MC = RA × 2 கிலோ டிஸ்டன்ஸ். RAங்கிறது என்ன 60 இப்பதான் கண்டுபிடிச்சோம். × 2 அப்ப எவ்வளவு வரும் 120 கிலோமீட்டர் 2 மீட்டரா டாட் மீட்டர். அப்ப இதான் அது MC யோட மோட். அப்ப எங்க இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆப்ஷன் ஏலயே உட்கார்ந்துரு தேடலாம் அவசியம் இல்லை. அப்ப A is the correct answer. சார் கிளியர் புரியுதா? எஸ் சார். ஓகே தானே? எஸ் சார். ஓகே அடுத்து ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் ஃபார்முலா மனப்பாடமா வச்சிருப்பேன் சார். இப்போ என்ன வச்சிருப்பான் ஃபார்முலா நம்பி போக வேணாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபார்முலா நம்பி போடுங்க. இந்த மாதிரி வேரியபிள் இருந்தா ஃபார்முலா வேணும். நம்ம கான்செப்டா ஒரு அப்ளை பண்ணி டக்குனு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே அடுத்து 633 பாருங்க. The maximum positive minimum in fixed beam span 8 மீட்டர் போகுதுன்னா subjected to center point லோ 120 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் நான் இதை ஸ்ப்ளிட் பண்றேன். இந்த அண்டிக்கு இங்கிட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ண எனக்கு என்ன கிடையாது சப்ஜெக்டட் டு சென்ட்ரல் பாயிண்ட்னா மிட்ல பாயிண்டோட ஆக்ட் ஆகுது. அது எவ்வளவு 120 கிலோமீட்டர். ஓகே முடிஞ்சிருச்சு இந்த சைடு. இப்போ இந்த சைடு பாக்குறேன். The maximum positive minimum in fixed beam கொடுத்துருக்கான். அப்ப fixed beam எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அதுல அவன் பாசிட்டிவ் பெண்டிங் பெண்டிங் டயக்ராம் பத்தி தான் கேட்டிருக்கான். ஆனா என்ன கொடுத்திருக்கான் சென்ட்ரல் பாயிண்ட்ல. அப்ப சென்ட்ரல் பாயிண்ட்ல ஓகே எவ்வளவு வருது 120 கிலோமீட்டர். டோட்டல் ஸ்பீனோட சாரி பிக்சல் வியூ மாஸ் ஸ்பேன் 8 மீட்டர் கொடுத்திருக்கான். அப்ப டோட்டலா 8 மீட்டர். அப்ப இந்த சைடு 4 மீட்டர் இந்த சைடு 4 ஓகே. அவன் என்ன கேட்டிருக்கான் பாசிட்டிவ் பெண்டிங் கேட்டிருக்கான். அப்ப இதுக்கான பெண்டிங் டயக்ராம் எப்படி வரும் இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி கீழே ஓகே பெண்டிங் டயக்ராம் கொடுத்துட்டேன். அப்ப இது நெகட்டிவ் இதுதான் பாசிட்டிவ். அப்ப எனக்கு நெகட்டிவ் பெண்டிங் மோடோட ஃபார்முலா W/8. அப்ப டோட்டலா இதோட அளவு W/4. டோட்டலா இந்த ஃபுல் ஸ்டாண்டிங் பண்றது W/4. அதுல இந்த W/8 போச்சுன்னா மீதி இவ்வளவு பாசிட்டிவ் பெண்டிங் மோடோட வேல்யூ கிடைச்சிடும். அப்ப எவ்வளவு வரும்னா அது W/8. நான் உங்களுக்கு நடத்திட்டே இருந்தேன். அனாலிசிஸ் ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன்லயே உங்களுக்கு தான் கொடுத்துட்டேன். அப்ப இது W/8 தான் இது W/8 தான். பாசிட்டிவ் W/8 தான் நெகட்டிவ் W/8 தான். அப்ப W/8 தான் M பாசிட்டிவோட ஃபார்முலா. அப்ப W என்ன கொடுத்திருக்கான் 120 கிலோமீட்டர் கொடுத்திருக்கான். L என்ன கொடுத்திருக்கான் 8 மீட்டர்னு கொடுத்திருக்கான். கீழே 8. அப்ப 8 8 கேன்சல் ஆச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும் 120 இருக்கும். அப்ப கிலோமீட்டர் டாட் மீட்டர். அப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க கிலோமீட்டர் டாட் மீட்டர் தான் ஆன்சர் வரப்போகுது. எங்க இருக்குன்றாங்க V ல இருக்கு. அப்ப V is the correct. சார் கிளியர் புரியுதா? எஸ் சார். இப்படிதான் கொஸ்டின் கொடுப்பாங்க. உங்களுக்கு 8 அவன் எப்படி கேட்கணும் அதெல்லாம் தான் கேட்பான். அதுக்கு மேல நான் போக மாட்டேன். 10th நான் போக மாட்டேன். அடுத்து 34. A fixed beam AB is subjected to a triangular load கொடுத்துட்டான். அப்ப fixed beam AB அப்படி கொடுத்துட்டு அதுல வந்து triangular load சப்ஜெக்டட் தான் கொடுத்துட்டான். வெயிட் பொறுமை ஓகே. அப்ப triangular load அது இப்படியும் வரலாம் இல்ல இப்படியும் வரலாம். ஓகே வேரி ஃப்ரம் 0 to n ஏன்னு கொடுத்துட்டான். அப்ப கண்டிப்பா இப்படிதான் வரும். ஒரு எண்ல 0 to W per unit கொடுத்துட்டான். அப்ப வந்து 0 ல இருந்து W per unit அளவுக்கு போகுது. length and NB வரை போகுது. The ratio of fixed and one B to L ரொம்ப சிம்பிள். இதை நீங்க பார்முலா படிச்சிருப்பீங்க. ஆனா இது நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அவன் என்ன கேட்டிருக்கான்னா fixed beamல இது ஏவா இது பியா ஓகே A ல 0வா B ல ரோடு வந்து வேரிங் ஆகி போகுதா ட்ரையாங்குலர் ரோடு.
அப்ப இங்க என்னது MAB, இங்க என்னது MBA. இப்ப என்ன கேட்டிருக்கான்னா B to A என்ன ரேஷியோ, அதாவது MBA ல இருந்து MAB என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்கான். உங்களுக்கே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு பிக்ஸ்டா மனப்படமா எழுதி ஆகுதுன்னா WH/20 WH/30 ஞாபகம் வரும் சார். ஆனா இப்ப 0 வர இடத்துல ரூட் கம்மியா தான் இருக்கும். அது கம்மியான வேல்யூ எது? இப்ப WH/20ன்னு ஒண்ணு இருக்கும், WH/30ன்னு இருக்கும். அப்ப கீழ பெரிய நம்பர் வந்தா மேல வேல்யூ கம்மியா இருக்கும். அப்ப WH/30 வந்து இங்க போட்டுருங்க. கீழ சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா மேல வேல்யூ பெருசா இருக்கும். WH/20 இங்க போட்டுருங்க, நான் சொல்லி கொடுத்துருப்பேன் மேல நடத்தும்போது. அப்ப இது ரெண்டுல இது ரெண்டும் ஞாபகம் இருக்கும். ஆனா A எண்ணுக்கு போறதா B எண்ணுக்கு போறதா தான் டவுட்டா இருக்கும். அப்ப கீழ வந்து இப்ப உங்களுக்கு தெரியும்ல 1/2 போட்டா 0.5 தான். அதே 1/3 போட்டா 0.33 தான். கீழ வேல்யூ கூட கூட இங்க வேல்யூ கம்மியாகும். அதே மாதிரி 30க்கு இங்க வேல்யூ கம்மியா தான் வரும். 20க்கு இங்க வேல்யூ கூட வரும். அப்ப இங்க 0 லோடு தான் இருக்காது. அப்ப கம்மியான லோடு தான் இங்க வரும் வெளிக்கும். அப்ப WH/30 கம்மியான இதை நீங்க போட்டுருங்க. இங்க அதிகப்படியான லோடு வருது, அதிகப்படியான பெண்டிங் மோட் வரும். அப்ப WH/20 அதிகப்படியானதை இங்க போட்டுருங்க. அப்ப மேல Bக்கு தானே கேட்டிருக்கான். அப்ப WH/20 போடுங்க. கீழ WH/30 போடுங்க. இதையும் கேன்சல் ஆயிடும். மேல 1/20 இருக்கும், கீழ 1/30 இருக்கும். அப்ப மேல 30 போயிடும், கீழ 20 இருக்கும். 0 0 கேன்சல் ஆயிட்டு 3/2 இருக்கும். எங்க இருக்கு? D ல இருக்கு. ஆப்ஷன் D இஸ் தி ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? Yes, sir. Yes, sir. ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க 35 ஃபார் a cantilever beam of length L ன்னு கொடுத்தான். ஓகே. வாட் பெண்டிங் மொமெண்ட் அட் ஃப்ரீ எண்ட் அப்படின்னு கேட்டு. அப்ப ஒரு cantilever beam அப்ப இப்படிதான் இருக்கு. அதோட லென்த் எல்லாம் L. ஓகே. பெண்டிங் மொமெண்ட் அட் ஃப்ரீ எண்ட்ல கேட்டிருக்கான். அதாவது இந்த இடத்துல என்ன பெண்டிங் மொமெண்ட் கேட்டிருக்கான். இங்கே ஆன்சர் முடிச்சிச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லா வாசிப்போம். வேற எதுவும் இது கொடுத்துருக்கான். ஃப்ரீ எண்ட் would produce a deflection equal to equal to that produced by constant W என்று கிரியேட் கொடுத்துட்டான். அப்ப இங்க வந்து டவுலிங்கிற ஃப்ரீஎண்ட்ல வந்து ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. என்ன கொடுத்துட்டான்னா அப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டான், அதாவது ஃபார் a cantilever beam of length L what bending moment at free end. அப்ப bending moment at free end ஒரு படம் வரையும். ஓகே, வரைஞ்சிட்டேன். would produce a deflection. அப்ப இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ளெக்ஷன். இது என்ன சார் ஒரு டிஃப்ளெக்ஷன்? மனப்படமா வச்சிருப்பீங்க. M L² 2E. ஓகே. அது டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு that produced by a constant amount of rate free end. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ளெக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். இது என்ன சார் ப்ரொடியூஸ் பண்ணா? என்ன பண்ணணும்? W இதை ப்ரொடியூஸ் பண்ணணும். 3A. ஓகே. W L க்கு 3A. ஓகே. இதுக்கு ஈக்குவல். அப்ப இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க. M L² 2A W L² 3A க்கு ஈக்குவல் பண்ணுங்க. அப்ப இதுல கேன்சல் சாரி E கியூப் இங்க W கியூப். அப்ப இந்த E கேன்சல் ஆயிடும். அதுக்கு அடுத்து என்ன சார் வரும் அப்படின்னா W அப்படிதான் L கியூப் L² கேன்சல் ஆயிடும். L கியூப்ல 2 கேன்சல் ஆகி மீதி ஒரு L இருக்கு. அப்ப ஆப்ஷனை பார்க்கும்போது உள்ள இருக்கிற W இருக்க மாதிரி தான் ஆப்ஷன் கேட்டிருக்கான். அப்ப மொமெண்ட் ஈக்குவல் தான் வரப்போகுது. ஓகே. அப்ப இங்க கீழே இருக்கிற 2 ஒருத்தர் இருக்கு. இது அப்படியே இங்க போனா மேல பெருக்கல போயிடும். அப்ப இது எப்படி சார் மாறும் அப்படின்னா 2 மேல போயிடும். ஆல்ரெடி கீழே ஒரு 3 இருக்கு. 2/3. ரிமைனிங் டைம் என்ன இருக்கு அப்படின்னா மேல ஒரு W இருக்கான், ஒரு L இருக்கும். அப்ப 2/3 into W தான் ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க. இதுதான் இங்கே இருக்கு. 2/3 into W into L. B is the correct answer. சார் கிளியர்? புரியுதா? Yes, sir. ஓகே. அடுத்து the shear force diagram of a beam is shown in figure கொடுத்துட்டான். அவன் shear force diagram கொடுத்துட்டான். ஓகே. The total of the vertical downward loading on a beam is அப்படி போகுது. அப்ப டோட்டல் ஆன வெர்டிகல் லோட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பார்ப்போம். ஓகே. வெர்டிகல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப ரொம்ப ஈஸி. கொஸ்டினை பார்த்தோன்னே பயப்படக்கூடாது. இதை பார்த்தோன்னே எடுத்து ஃபர்ஸ்ட் கீழே எடுத்து டயக்ராம் போட்டுறேன். இது என்ன கொண்டு வர போறேன்? ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரையறேன் பாருங்க.
இப்படிதான் டயக்ராம் இருக்கு. ஏன் வரையறங்க இருக்கு விஷயம் இருக்கு. இது டயக்ராம். இப்ப அது கீழேனா லோடு டயக்ராம் இங்க வரையும். இதை பார்த்தோன்னே டக்குனு ஆன்சர் போட்டுலாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு புரியன்றதுன்னு சொல்றேன். ஏ, இது பி, இந்த இடத்துல சி, இந்த இடத்துல டி. நானா கொடுக்குற இந்த பாயிண்ட் இ. அது நேரா உள்ள இது ஏ, இது பி. இதுக்கு நேரா உள்ளது இந்த இடம் சி. நம்ம லோடு மார்க் பண்ணல இந்த இடத்துல டி, இந்த இடத்துல E. இப்ப நம்ம கிட்ட கேட்கறேன். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கான்? 800 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான் லோடு. இங்க 800. அதே வந்து இங்கேயும் 800 கொடுத்துட்டான். இங்க 1200 கொடுத்துருக்கான். இங்க 1000 கொடுத்துருக்கான். அப்படி நல்லா வாஷ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல டயக்ராம் கீழே வந்துருக்கு. அவ மேல் நோக்கி ஏல ஒரு லோடு வந்திருக்கணும். இது எவ்வளவு லோடு வந்திருக்கணும்? என்ன லோடு வந்திருக்கோ அதுதான் இங்க சிலிபஸ் கிடைச்சிருக்கும். அப்ப நான் ஏங்கிற இடத்துல என்ன சார் மேல வந்திருக்கும்? என்ன வந்திருக்கும்? 800 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. ஒரு எண்ணிலே தான் ஆரம்பிக்கும். இந்த எண்ணிலே தான் ஆரம்பிக்கும். ஓகே 800 கிலோமீட்டர் வந்துருச்சு. அப்ப 800 கிலோமீட்டர் வந்துருச்சு. அதுக்கடுத்து இதுல ஏறி இதுவரை 800 கிலோமீட்டர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுல ஏறி இதுவரை எந்த லோடும் வரலன்னு அர்த்தம். அடுத்து சீல நீங்க நல்லா கவனிக்கணும் சார், ரொம்ப கவனமா கவனிக்கணும். இந்த சீங்கிற இடத்துல 800 ஏறுது, இங்க கீழே 800 ஏறுது, மேல ஒரு 800 ஏறுது. அப்ப டோட்டலா இந்த இடத்துல என்ன லோடு வரப்போகுது? டோட்டலா என்ன லோடு வரப்போகுது? 1600 லோடு வரப்போது. அது முடிவாயிருச்சு. அப்ப கீழே இருந்து தான் மேல் நோக்கி ஏறுது. அப்ப இந்த இடத்துல கீழே இருந்து மேல் நோக்கி போற மாதிரி ஒரு லோடு. ஆனா எத்தனை? 1200 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. இப்ப இதுல தொட்டுருச்சு. இப்ப இங்க தொட்டிருக்க இந்த வேல்யூ டோட்டலா 1600. ஆனா இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூக்கு மேல 800 தான். ஓகே. அப்ப இதுலேருந்து இதுவரை 800 கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? இதுலேருந்து இதுவரை எந்த ஒரு லோடு சுற்றும் வரலன்னு அர்த்தம். அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 800 கீழே இறக்குது. அதுக்கடுத்து கீழே ஒரு 1200 கீழே இங்க இருக்கு. அப்ப மேல 800 கீழே ஒரு 1200. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு இறங்கியிருக்கு? எவ்வளவு இறங்கியிருக்கு? 2000 இறங்கியிருக்கு. அப்ப 2000 கீழ் நோக்கி இறங்கியிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? கீழ் நோக்கி 2000 கிலோமீட்டர் இறங்கியிருக்கிறோம். ஓகே. அப்ப இங்க இறங்கிருச்சு. இப்ப ரெஃபரன்ஸ் லைன் கீழே இங்க என்னன்னா 1200 தான். அந்த 1200 தான் இங்க ஏந்தி தூரம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா இதுல ஏந்தி தூரம் இந்த ஒரு செட்டும் இல்ல. இப்ப என்ன செய்யுதுன்னா இங்க ஏந்து ஒரு 1500 மேல ஏறுது. நல்லா கவனிக்கணும். அதுக்கடுத்து இங்க ஏந்து ஒரு 1000 இருக்கு. அப்ப டோட்டலா இங்க எவ்வளவு இருக்கு லோடு? இங்க ஏந்தி தூரம் எவ்வளவு இருக்கு? இங்க 1200 1000. டோட்டலா எவ்வளவு இருக்கீங்க? 2200. ஏன்னா இது மேல ஏறுது. அப்ப ஏந்து மேல 2200 கிலோமீட்டர் மேலே ஏறுது. அப்ப ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல வந்து இது 1000 தான். ஏந்தி இதுவரையும் 1000 அப்படின்னா இதுல இருந்து இதுவரையும் எந்த ஒரு லோடு சுற்றும் இல்லை. அதுக்கடுத்து என்ன செய்யுது? இங்க ஏறி கீழ் நோக்கி ஒரு 1000 வருது. அப்புறம் என்ன அர்த்தம்? இதுல இருந்து ஒரு டவுன்லோட்ல 1000 கிலோமீட்டர் வருது. எவ்வளவு பேருக்கு புரியுது? சார் புரியுதானே எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகே. லோடு வரைஞ்சாச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான்? சிம்பிளான ஒரு செல் கேட்டிருக்கான். இதுல இந்த டோட்டலா வெர்டிகலி டவுன்வர்ட் லோடோட வேல்யூஸ் வந்து என்ன? டோட்டல் என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப வெர்டிகலி கீழே இருக்கக்கூடிய இது வந்து அப்வர்ட் லோடு, டவுன்வர்ட் லோடு இல்ல. இதுவும் அப்வர்ட் லோடு தான், டவுன்வர்ட் லோடுல. வெர்டிகலி டவுன்வர்ட் பார்த்தா இது டவுன்வர்ட் லோடு, இது டவுன்வர்ட் லோடு, இது டவுன்வர்ட் லோடு. இதோட டோட்டல் கேட்டிருக்கான். அப்ப டோட்டல் என்ன வரும்? இங்க ஒரு 800. ஓகே. இங்க ஒரு 2000, 2800. இங்க ஒரு 1000, 3800. சார் கிளியர்? புரியுதா இருக்கேன்? எஸ் சார். அப்ப என்ன இருக்கா? 3800 வந்துருக்கு. அப்ப டோட்டலா வந்து 800 பிளஸ் 2000 பிளஸ் 1000. அப்ப வெர்டிகலி டவுன்வர்ட் லோடு எவ்வளவு வருதுன்னா 3800 கிலோமீட்டர்னு வரும். அப்ப ஆப்ஷன் பாருங்க. 3800 கிலோமீட்டர். அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு? டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேருக்கு புரியுது? கிளியர்? எஸ் சார். ஓகே. ஒருவேளை வெர்டிகலி அப்வர்ட் லோடோட டோட்டல் கேட்டிருக்காங்க. இங்க 1200, இங்க 2200, 2000, 3000, 3200, 3800. அது 3800 தான் வருதோ? கரெக்ட் கரெக்ட் தான். ஆமா 3800 தான் வரணும். எவ்வளவு டவுன்லோட் வருது அதுல தான் உள்ள போய் ஆகணும். சேல்ஸ் வரையும் கரெக்ட் தான். ஓகே. அவன் கேட்டிருக்கான் 3800 தான் அடிச்சாச்சு. அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாருங்க.
அடுத்த கொஸ்டின் 36, 37. A singly separated beam carrying a uniformly distributed load of 11 kN per meter per unit over the whole span of 3 மீட்டருக்கு தான் கொடுத்துருக்கான். What will be the maximum bending moment of the beam கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்ப அவன் கேட்டிருக்கிறத ஃபர்ஸ்ட் நான் க்ளோஸ் பண்றேன். என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா what will be the maximum bending moment of the beam. அப்ப maximum bending moment கொடுத்துருக்கான். அப்ப இந்த இந்த இது முடிஞ்சிச்சு பார்ட்ஸ். அடுத்த பார்ட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னா அதாவது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு 10 kN per மீட்டர். ஓகே. per யூனிட் ஓவர் த ஹோல் ஸ்பேன் எவ்வளவு அப்படின்னா ஹோல் ஸ்பேன்னா அப்ப டோட்டல் ஸ்பேன் தான் 3 மீட்டருக்கு ஆங்கர் ஆகுதாகவும் கொடுத்துருக்கான். அப்ப இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. என்ன டைப் ஆஃப் பீம் கொடுத்துருக்கான்? சிம்பிளி செப்பரேட் பீம் கொடுத்துருக்கான். அடுத்த வரைஞ்சிருங்க கண்ணை மூடிக்கிட்டு. அப்ப சிம்பிளி செப்பரேட் பீம் நான் வரைகிறேன். சிம்பிளி செப்பரேட் பீம் கொடுத்துட்டான். ஹோல் ஸ்பேனே 3 மீட்டர்னு கொடுத்துட்டான். அதுக்குள்ளாவே யூனியர் ஆக்டர் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். எவ்வளவு 10 kN per மீட்டர் கொடுத்துட்டான். எம் மேக்ஸ் கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். கண்ணை மூடிட்டு போடலாம். பார்லா வச்சு எடுத்து போட்டுடலாம். இதுக்குன்னா சின்ன கேஸ்னா பார்லா போடுறேன். வேரிங் லோடு தான் பார்லா வேற கான்செப்ட் யூஸ் பண்ண என்ன சார் வரும்? W L ஸ்கொயர் இருந்தால் 8 தான் இது ஒரு எம் மேக்ஸ்க்கான பார்லாவே. கிளியர் எல்லாரும் புரியுதா? அப்ப Wங்கிறது எனக்கு 10, Lங்கிறது 3, 3 × 3 ஓவர்தல் 8. நான் 2 அடிச்சா 4 2 8, 5 2 10. அப்ப மேல 5 15, மீதி ஒரு 3 இருக்கு, கீழே 4 இருக்கு. அப்ப மேல வந்து 5 15 45, மீதி 4 இருக்கு. ஓர்னாங்க 4. அப்ப 5 40, மீதி 5 இருக்கா? ஓர்னாங்க 4, மீதி 1 10 இருக்கா? ஈனாங்க 8, மீதி இருக்கா? 5 20. 10 புள்ளி சரி அடுத்து கரெக்டா பாத்துங்க. ஓர்னாங்க 4 சரி அடிச்சதே தப்பு சார். சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓர்னாங்க 4 போட்டாச்சு. இங்கே என்ன வரும்? 11 44, 11 44. இது புள்ளி மீதி 44 மீதி 1 10 இருக்கும். 10 இருக்குன்னா 2 8, மீதி 2 இருக்கும். 5 20. இதான் கரெக்டான ஆன்சர். அப்ப எம்எக்ஸ் எவ்வளவு சார் வருது அப்படின்னா 11.25 கிலோமீட்டர் டாட் மீட்டர்னு வரும். இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா இருக்கா? எஸ் சார். ஓகே சார். A beam of 10 meter long is simply separated at the end கொடுத்துட்டு it carries helium 10 kN per meter up to a distance 3 மீட்டர் வந்து either end. அப்ப either end கொடுத்திருக்கான். இங்க 10 மீட்டர் கொடுத்திருக்கான். ஓகே. அப்ப வேரிங் தான் லோட் வந்து shear force at the center of the beam. ஓகே. அதாவது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா shear force of the center of the beam SF at மிட்ல கேட்டிருக்கான். ஓகே முடிஞ்சிச்சு. அடுத்த சென்டென்ஸ் it carries UDL எவ்வளவு 10 kN per meter ஆக்ட் ஆகுது. அப் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? எய்தர் எண்ட் இருந்து அப்புறம் எய்தர் எண்ட் இருந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எய்தர் எண்ட் முடிவு பண்றதுக்கு அடுத்த சென்டென்ஸ் முக்கியம். அப்ப இந்த சென்டென்ஸ் வாங்க. இ பீம் டோட்டல் ஸ்பேன் ஆனது 10 மீட்டர். அப்ப என்ன டைப் ஆஃப் பீம்? எஸ்எஸ்பி சிம்பிளி செப்பரேட் பீம். அடுத்த எண்ட். ஓகே. இப்ப அப்படியே இங்க வாங்க. அப்ப எய்தர்னா என்ன அர்த்தம்? ரெண்டு சைடுங்கிற யூஸ் பண்ணாதான் எய்தர் யூஸ் பண்ணணும். இந்த சைடு அந்த சைடு. அப்ப சிம்பிளி செப்பரேட் பீமுக்கான டயகிராம் கொடுங்க. இதான் சிம்பிளி செப்பரேட் பீம். ஓகே. என்ன கொடுத்துருக்கான்? எய்தர் என்னா டோட்டல் ஸ்பேன் 10 மீட்டர். அப்ப சென்டர் 5. இது 5, இது 5. இதுல இருந்து ஒரு 3 மீட்டர் கேப்புக்கும் இந்த எண்ட்ல இருந்து ஒரு 3 மீட்டர் கேப்புக்கும் எனக்கு என்ன ஆக்ட் ஆகும்? இதுல இருந்து ஒரு 3 மீட்டரும் இங்க இருந்து ஒரு 3 மீட்டரும் என்ன ஆக்ட் ஆகுதுன்னா 10 kN per மீட்டர்ங்கிறது ஆக்ட் ஆகும். 10 kN per மீட்டர்ங்கிறது ஆக்ட் ஆகும். ஓகே. அதுக்கு என்ன கேட்டிருக்கேன்னா இந்த shear force at the center of the beam கேட்டிருக்கான். முடிஞ்சிருச்சு ஆன்சர் இங்கே. அப்ப இப்படிப்பட்ட கேஸ்க்கு நடுவுல லோடே ஆக்ட் ஆகல. இது shear force கேட்டிருக்கான். இது நான் பெண்டிங் மோட்டோட உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துறேன். அது வேற விஷயம். இங்க shear force செட்ல என்ன சார் இருக்கு? என்ன இருக்கு? shear force இங்க வராது இங்க. கிளியர் தானே? என்ன சொல்ல புரியுதா இருக்கு? சார். சரி ஓகே. நம்ம shear force டயகிராம் வரையணும் பாருங்க. ஏன் பெண்டிங் மோட் போயிட்டு இதே நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. இப்ப shear force வரையணும் அப்படின்னா இங்க என்ன ஒரு டயகிராம்? shear force டயகிராம். இங்க பேரபோலா வந்திருக்கிறதுனால இது வரையும் வரும். அதே மாதிரி இங்க பேரபோலா இருக்கிறதுனால சரி இங்கிட்டு போதா சரி சைன் மாதிரி இப்படி வரும்.
இந்த சைடு இப்படி போகும். அதே இந்த சைடு வந்து இப்படி வரும். இந்த 3 மீட்டருங்க, இந்த 3 மீட்டருக்கு தான் இது அனதர் ஷியர் போர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க எப்படி சார் இருக்குன்னா, இங்க RA, இங்க RB. மேல வரக்கூடிய லோடு என்ன? 10. அப்ப இந்த 10 3ஆல பெருக்குனா 30 கரெக்டா இந்த மிட் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். 30 கிலோமீட்டர். அதே மாதிரி இங்க மிட் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். 30 கிலோமீட்டர். அப்ப என்ன சார் அப்படின்னா, அதே அளவு தான். இங்க 30 ஆக்ட் ஆகுது. அப்ப இந்த RAக்கு 30 இருக்கு. இங்க 30 ஆக்ட் ஆகுது. இந்த RBக்கு 30 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப RA RB 30. அப்ப இது 30 கிலோமீட்டர். இது 30 கிலோமீட்டர். தட்ஸ் ஆல் முடிஞ்சிச்சு. நடுவுல என்ன நமக்கு எதுவுமே வராது. அப்ப இது மூலம் நமக்கு தெரிகிறது என்னதென்றால், இந்த இடத்துல சியர் போர்ஸ்ங்கிறது என்னது? 0. பெண்டிங் மோட் டயகிராம்ல இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் பெண்டிங் மோட் கிடைக்க போதுன்னு அர்த்தம். அப்ப சியர் போர்ஸ் இந்த இடத்துல சென்டர்ல எப்படி இருக்கும்? 0வா இருக்கும்னு அர்த்தம். அப்ப கண்ணை மூடிக்கிட்டு A is the correct answer போடுறோம். குழப்பறதுக்காக அதை கொடுத்துருக்கான். அப்ப இந்த 30 கிலோமீட்டர் என்ன வரும்? RA RBக்கு வரும். RA ஈக்குவல் டு RB ஈக்குவல் டு 2க்கு 30 கிலோமீட்டர் வரும். அது 2 எண்ட்ல கிடைக்க முடியாது. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? எஸ் சார். ஓகே. அப்ப ரொம்ப சின்ன விஷயம். நீங்க ரொம்ப குழப்பிக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல. ஓகே சார். அடுத்து வாங்க. இதே பெண்டிங் மோட்டாங்க வரும். அப்படி 7 டிவைடட் பை கீழே 3 வரும். அப்ப 10 வரும். கிலோமீட்டர் மீட்டர் வரும். சரி ஓகே. அதெல்லாம் கேட்க போறதில்ல. இதுவே கேட்கறானான்னு தெரியல. அந்த எய்தர் எண்ணு கொடுத்துட்டேன்னா 2 சைட்ல இருந்து வருங்கிறத நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து சிம்பிளி சப்ஜெக்ட் மீன் இஸ் சப்ஜெக்டட் டு எக்ஸ்டர்னல் மொமெண்ட் ஆஃப் MC கொடுத்தனா அந்த எக்ஸ்டர்னல் மொமெண்ட் எங்க சார் ஆக்ட் ஆகுது அப்படின்னா சென்டர் ஆஃப் த பீம். ஓகே. வாட் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் அட் த பாயிண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மொமெண்ட் அப்படி கேட்கலாம். அந்த மொமெண்ட் அப்ளை ஆகும் இடத்துல என்ன கேட்கறாங்க? இது உங்களுக்கே மேலே 2 கேஸ் நேற்று ப்ராப்ளம் நடத்தினேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அந்த கேஸ் தான் பார்த்துட்டு வந்தோம். ஷியர் ஃபோர்ஸ்க்கு பெண்டிங் மொமெண்ட். அப்ப இது என்ன சொல்ற சிம்பிளி சப்போர்ட் பீம் கொடுத்துட்டு சென்டர்ல கரெக்டா யார் உட்கார்ந்துருக்காங்களா? ஒரு மொமெண்ட் உட்கார்ந்துருக்காங்க MC. ஓகே. அப்ப இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வரும்னு கேட்கறான். பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் உங்களுக்கு தெரியும். எப்படி வரும்? அதாவது நீங்க மைனஸ் பிளஸ் கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி நான் இப்ப கீழே கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி வரும். கீழே மைனஸ் மேல பிளஸ் கொடுத்தா அப்படி வரும். அப்ப இங்கே M/2 இங்கே M/2. சார் கிளியர்? இதான பெண்டிங் மோட் பார்த்திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? அதே வந்து ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வரும்னு சொன்னேன். மேலே சொல்லிட்டேன் இப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே. M/L மைனஸ் M/L பிளஸ் M/L. ஓகே. M/L வரும். அப்ப இது மூலம் நமக்கு தெரிய வேண்டியது என்ன சார்? என்ன வருது நமக்கு? அவன் சென்டர்ல கேட்டிருக்கான். இங்க ஆரம்பிச்சு எந்த ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணாலும் நமக்கு என்னதான் வரப்போகுது ஷியர் ஃபோர்ஸ்? M/L. கரெக்டா சி பாயிண்ட்ல பார்த்தா அந்த இடத்துல MC/L வரலாம். அது சி பாயிண்ட். எப்படி பார்த்தாலும் M/L தான். அந்த சி பாயிண்ட்னால MC/L. அப்ப B is the correct answer. கிளியர்? எல்லாரும் புரியுதா? எஸ் சார். ஓகே. அடுத்து பாருங்க. 40. The bending moment at a point A of a beam as shown in below is கொடுத்துட்டான். அப்ப பெண்டிங் மோமெண்ட் வந்து ஏக்கு தான் கேட்டிருக்கான். இந்த பீம் இது கொடுத்துருக்க டைப் வந்து பீம் தான். இந்த இடத்துல கிஞ்சி கொடுத்துருக்கான். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல கிஞ்சி ப்ரொவைட் பண்ணிட்டான். அப்ப கிஞ்சி ப்ரொவைட் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்படி சார் ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து நார்மல் பீம் மாதிரி வந்து பிஹேவ் பண்ண நினைச்சுக்கிற வைப்பீங்க. அது தப்பா இருக்கும். அப்ப கிஞ்சி கொடுத்துட்டாவே அவன் நீங்க ஈஸியா எடுக்கலாம். அவர் வெட்டிடணும் அவ்வளவுதான். நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன். கிஞ்சி கொடுத்துட்டான் அப்படின்னாவே என்ன செய்றீங்க அப்படின்னா அதை வெட்டிடுங்கன்னு அர்த்தம். அது எப்படி சார் நாங்க வெட்டுறது அப்படின்னா இப்ப இந்த இடத்துல கிஞ்சி கொடுத்துட்டோம்னா அப்ப இந்த இடத்துல மெக்கானிசம் கிரியேட் ஆகும் கண்டிப்பா. ஐ மீன் மெக்கானிசம் சுத்துமா நல்லா? ஓகே. அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்க மாதிரினா அதாவது இப்படி லோடு கொடுத்துட்டாவே இதே இப்படி மாத்துங்க. இதுல இருந்து இப்ப அந்த கிஞ்சி இருக்குல்ல அந்த L டிஸ்டன்ஸ்க்கு இந்த லோட நான் இங்க கொண்டு வரேன். இந்த இடத்துல கொண்டு வரேன். அப்ப சார் நீங்க எப்படி சார் இந்த இடத்துல நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப இங்க கிஞ்சி இருக்குன்னா இங்க ஒரு முட்டு கொடுக்கணும். அப்ப இங்க A கொடுத்தாச்சு, இங்க B கொடுத்தாச்சு, இங்க C கொடுத்தாச்சு. அப்ப நான் என்ன கொடுக்குறேன்னா Dங்கிற ஒரு தடவை கொடுக்குறேன். அப்ப இங்க RDங்கிற ரியாக்ஷன் கொடுக்குறேன். வெயிட் A கொடுக்குறேங்கிறதான் சொல்றேன். கிஞ்சி கொடுத்தா பார்த்தீங்கன்னா
இது கேட்கறனாலும் தெரியல. ஒருவேளை இப்படி மாடல் கேட்டேன்னு தெரிஞ்சுக்கணுங்க இதை மாடல் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த மொமெண்ட் அபவுட் சி ஈக்குவல் 0ன்னு எடுக்கிறேன். மொமெண்ட் அபவுட் சி ஈக்குவல் 0ன்னு எடுக்கிறோம். அப்ப பக்கத்துல எப்படி போறோம்? ஒரு டாட்டர் லைனா போறேன். போட்டாச்சு. இந்த ஆர்டியை சுத்தி வரேன். எப்படி போகுது? கீழ இருந்து மேல் நோக்கி போகுது. அப்ப பிளஸ் ஆர் இன்டு டி இன்டு ஹோல் டிஸ்டன்ஸ் என்ன? இதே இது வரை. அப்ப L/2 பிளஸ் L/2 L. ஓகே. அதுக்கு அடுத்து இந்த பியை சுத்தி வரேன். இது கிராஸ் பண்ணி கீழே போகுது. மைனஸ் பி இன்டு L/2 டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப ஆர்டி இன்டு எல் இந்த மைனஸ்ல மைனஸ் போனா பிளஸ் ஆயிரும். பி இன்டு L/2. அப்ப இந்த எல்லும் கேன்சல் ஆயிட்டு சரி இங்க ஆர்டி தானே. ஆர்டிங்கிறது என்ன சார் ஆயிரும் அப்படின்னா P/2ங்கிற அளவு கரெக்டா. அப்ப ஆர்டில என்ன இருக்கு? P/2. அப்ப இங்க இப்படி போற P/2 தான் இங்க லோடா P/2ன்னு நம்ம கொடுக்க போறோம். ஹிஞ்சு வந்தா இதான் ரூல் வந்து இதான். அந்த ஹிஞ்ச ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா ஹிஞ்ச ரிமூவ் பண்ணிட்டு அதுல ஒரு ரியாக்ஷன் டெவலப் பண்ணி அப்ப கீழே எந்த அளவுக்கு ரியாக்ஷன் டெவலப் ஆகுதோ அப்ப எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு லோடு வருதுன்னு எடுத்துட்டு மேல வச்சிருக்காங்க. சரி கிளியர்? என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? திரும்பவும் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றேன். ஹிஞ்சு கொடுத்தானா நார்மல் பி மாதிரி எடுத்து வச்சு உட்காந்து சால்வ் பண்ணீங்கன்னா எந்த காலத்துக்கும் உங்களால சால்வ் பண்ணி முடிக்க முடியாது. ஹிஞ்சி ஒரு பீம்ல இடையில வந்துட்டாவே ஃபர்ஸ்ட் ஹிஞ்சில அந்த ஹிஞ்சு அந்த இடத்துல இழுக்க கூடாது. மெக்கானிசத்தை அரெஸ்ட் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும்னா அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த ரியாக்ஷன் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது பார்லா போட்டு சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து இப்போ ஒரு இடத்துல 10ங்கிற அளவுக்கு ரியாக்ஷன் டெவலப் ஆகுதுன்னா மேல வந்து 10ங்கிற அளவுக்கு லோடு கொடுத்தாதான் அந்த இடத்துல 10ங்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும். கிளியர்? என்ன சொல்ல முடியுதா உங்களுக்கு? அப்ப ரியாக்ஷன் டெவலப் ஆனா மேல Yes. வர எக்ஸோட எவ்வளவு தெரிஞ்சு போயிடும். அப்ப டயக்ராமே முடிஞ்சு போச்சு. எப்படி போயிட்டு இப்ப கண்டுபிடிங்க. அப்ப ஏங்கிற இடத்துல தான் என்ன கேட்டிருக்கான்? வெண்டிங் மூவ்மெண்ட் அட் பாயிண்ட் ஏன்னு கேட்டிருக்கான். இப்ப கண்டுபிடிங்க சார். அப்ப இங்க டிஸ்டன்ஸ் என்ன? இங்க உள்ள டிஸ்டன்ஸ் L தான். அதை இங்க போட்டுட்டேன். அப்ப வெண்டிங் மூவ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்போமே? மூவ்மெண்ட் அட் ஏ ஈக்குவல் 0னா சரி. வெண்டிங் மூவ்மெண்ட் மேக்ஸிமம்னா அப்ப இந்த இதை கண்டுபிடிக்கலாம். மூவ்மெண்ட் அட் ஏ. அப்ப இத பக்கத்துல டாட்டர் லைன் வருங்க. இத சுத்தி விடுங்க. கீழ் நோக்கி இறங்குது. அப்ப கீழ் நோக்கி இறங்குனா மைனஸ் பி இன்டு P/2 இன்டு இந்த L டிஸ்டன்ஸ். அப்ப மைனஸ் PL/2ன்னு வரும். நெகட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. எவ்வளவு PL/2ங்கிற அளவு கிடைக்க போகுது. அப்ப இங்க சைன் தான் மென்ஷன் பண்ணல. என்னது? பெட்டிமூல் எவ்வளவு கிடைக்குதான் கொடுத்துருக்கான். அப்ப PL/2 இங்க இருக்கு. C இருக்கு பாருங்க. அப்ப C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரி கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே. இது ரொம்ப கவனமா கண்டுபிடிக்கணும். இப்ப அவன் C ல கேட்டிருந்தானா ஒரே லைன்ல முடிச்சுட்டு போயிருவேன். இங்கே எடுத்துக்க மாட்டேன். அப்ப C ல கேட்டிருந்தானா இங்கேதான் இருக்கு நமக்கு. அப்ப நான் என்ன செஞ்சிருப்பேன்? லோடு இந்த சைடே வந்துருச்சு. இது ஒரு கோட போடுவேன். சுத்தி விடுவேன். கீழ நோக்கி இறங்க. P இன்டு L/2 ஸ்ட்ரைட்டா ஒரே லைனே ஆன்சர் கிடைச்சிச்சு. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே தானே? Yes, sir. ஓகே. அவன் ஏல கேட்டிருக்கான். எனக்கு லோடு வர்றதுக்கும் அந்த கண்டுபிடிக்கக்கூடிய மொமெண்ட் பாயிண்ட் இடையில கிஞ்சி உட்கார்ந்துருச்சு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ரூல் படி அந்த இடத்துல மெக்கானிசத்தை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? அந்த மெக்கானிசத்தை இருக்கிறதுக்கு எவ்வளவு இன்டர்னல் ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சுட்டா அப்ப இந்த அளவுக்கு இன்டர்னல் ரியாக்ஷன் இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டர்னல் லோடு அப்ளை ஆக போகுது. அது மேல இருக்க எக்ஸ்டர்னல் லோடு தெரிஞ்சு போயிடும். அந்த இடத்துல லோட வச்சுட்டு இப்ப இந்த செக்ஷன் கேண்டில் மாதிரி கட் பண்ணிட்டு அந்த கிஞ்சோட ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம். அவ்வளவுதான். மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. இந்த ரூலை மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. எக்ஸாம் கேட்கலாம். இந்த ரூல் இல்ல இப்படிதான் கிஞ்சி கொடுத்தா கண்டுபிடிக்கணும் நீங்க. அதுக்கடுத்து the property cantilever associated figure. Okay, the value of the property reaction R will be given. இந்த புரியுதானே? இந்த R என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். property cantilever கொடுத்துருக்கு. அப்ப property cantilever கொடுத்துட்டாவே principle of superposition concept நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே என்ன செய்வீங்க? நான் சொல்லி கொடுத்துருப்பேன். செக்ஷன் அனாலிசிஸ் ஃபுல் டிஸ்க்ல இதை எப்படி பிரிக்கணும்? இப்படின்னா பிளஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம். ரெண்டு ஈக்குவல் பண்றது தானே. அதுக்கடுத்து இப்படியும் பிரிக்கணும். ப்ராப்ளத்தையும் வச்சு பிரிக்கணும். அப்ப ஸ்பேனா 5 மீட்டர், இது 5 மீட்டர். அப்ப இதுக்கு பாருங்க, இதுக்கு ரெண்டாக பாருங்க. M L² வகுத்தல் 2A. இதுக்கான ரெண்டாக பாருங்க. W L³ வகுத்தல் 3A. இது 6. அப்ப இந்த W தூக்கிட்டு 6 போடும். இப்ப என்ன பண்ண போறோம்? ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போறோம். இங்க மொமெண்ட்ங்கிறது 30 கிலோமீட்டர் டாட் மீட்டர். அப்ப இந்த M தூக்கி 30 போடணும். அப்ப M L² வகுத்தல் 2A சீக்வல் டு இங்க என்ன இருக்கு? W L³ வகுத்தல் 3A விட ஈக்குவல் பண்ணணும். இந்த W க்கு பதிலா 6. இந்த 6 ஓகே ஓகே. அப்ப இந்த M க்கு பதிலா 30 போடணும். அப்ப 30 இன்டு L² என்ன இருக்கு கீழ? 5 மீட்டர் ஸ்கொயர். அப்ப 5 இன்டு 5 வகுத்தல் கீழ 2 இன்டு E. எப்படி E கேன்சல் ஆயிரும்?
6 L கியூப் என்ன 5 இன்டு 5 இன்டு 5 வகுத்தல் 3E. அப்ப இந்த E இந்த E கேன்சல் ஆயிரும். 4 5 5 இந்த 5 இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிரும். 4 5 5 6 5 30. அப்போ 1 2 2 6. இந்த 3 இங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல வரும். அப்போ 3 9. இங்கிட்ட இருக்கு 6 இருக்கு. அப்போ 9 கிலோ நியூட்டன். அந்த அளவுக்கு இந்த இடத்துல 6 இருந்தது. டெவலப் ஆகும். ஓகே இருக்குது 6 தான். அப்ப எங்க இருக்கு? கீழ வந்துருக்கு பாரு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே. கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன் மெத்தட் சார். ஞாபகம் இருக்கா? ரெண்டையும் வந்து தனித்தனியா கண்டுபிடிச்சு ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிப்போம்ல. இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ப்ராப்பர்ட்டி கண்டினியூ எல்லா கேஸ்க்குமே. அந்த ரியாக்ஷன்ஸ் ஏல என்ன வரப்போகுது, பில என்ன போட போகுது, மிட் பாயிண்ட் கொடுத்தான், ஃபுல்லா யூடிஎல் கொடுத்தான், அப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிளியர்? எஸ் சார். அடுத்து அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின். A cantilever is subjected to UL throughout the length கொடுத்துட்டான். ஓகே. ஒரு cantilever throughout the length UL ஆக்ட் ஆகுது. இப்ப அதான் ஃபுல்லா கொடுத்துட்டேனே. வரைஞ்சிருக்கு கொடுத்தேன். throughout the length கொடுத்துட்டான். ஓகே. If the maximum shear force is 200 kN and maximum 21 வந்து 400 kN கொடுத்துட்டான். beam is in meter கொடுத்துட்டான். நல்லா கவனிங்க. அதாவது cantilever beam ஓட throughout the spanல UL ஆக்ட் கொடுத்துட்டு அவன் எனக்கு லோடுலாம் கொடுக்கல. அவன் என்ன கொடுத்துட்டான்? இதுல மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் கொடுத்துட்டான். இது டயகிராம் எப்படி சார் வரும்? ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம். இப்படிதானே வரும். கிளியர்? அப்ப இதுல இது எஸ்எம்பி டயகிராம். இதுல மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் இங்க தான் ஆக்ட் ஆகும். எவ்வளவு இருக்கும் அது? 200 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்து மேக்ஸிமம் 21. அப்ப இது 21 டயகிராம் எப்படி வரும்? இப்படி வரும். 2 டிகிரி பேரபோலா. இது பேரபோலா. ஓகே. இது எவ்வளவு கொடுத்துருக்கானா 400 கிலோமீட்டர் டாட் மீட்டர் கொடுத்துருக்கான். மீட்டர் கொடுத்துருக்கான். ஓகே. ஓகே கொடுத்துட்டான். அப்ப அவன் என்ன சார் கேட்டிருக்கான் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் 21 கொடுத்துட்டான். எழுப்புறது மீட்டர் கொடுத்துட்டான். அப்ப என்ன கேட்டிருக்கான்னா அவன் லோடு கேட்டிருக்கான். அப்ப லோடு இதுல என்ன ஆக்ட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது கேட்டிருக்கான். அப்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். நீங்க போட்டு குழப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப என்ன செய்றீங்கன்னா ஒண்ணு இல்ல. இந்த 200 கிலோமீட்டர் கேன்டிலீவருக்கு யூடிஎல் வரும்போது பார்க்கலாம் என்ன ஷியர் ஃபோர்ஸ்க்கு ஷியர் ஃபோர்ஸ் நம்ம பார்க்கலாங்க. W L. அப்ப இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 200 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். இது ஒண்ணுன்னு வச்சுக்கிறது. அது 21க்கான கேண்டில் யூடிஎல் வந்து என்ன பண்ணலாம்? WL ஸ்கொயர் ஓவர் 2. இதுதான் இது என்ன கொடுத்துருக்கான்? 400 கிலோமீட்டர் டாட் மீட்டர் கொடுத்துருக்கான். இதே ஆவச்சுக்கிறது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா 400 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். கொடுத்த வேலையை வச்சுக்குவோம். நம்மளா எடுத்துக்கிட்டு அப்பதான் கேன்சல் ஆகும். கரெக்டா? ஓகே வச்சுக்கலாம். இது 2 வச்சுக்கலாம். இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. அப்ப என்னுடைய பெண்டிங் மூமெண்ட் WL ஸ்கொயர் ஓவர் 2ல இருந்து WL நான் டிவைட் பண்றேன். அப்ப இங்க என்ன தரேன்? 400 வகுத்தல் 200 வருது. அப்படியே வச்சுக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப என்ன கேட்டிருக்கானா a cantilever is subjected to UL throughout the length. Okay, the maximum shear force is 200 kN and the maximum bending moment 400 kN. The span L of the beam in மீட்டர்ல கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. சாரி லோடுல ஸ்பான் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்பான் L வந்து எவ்வளவு இருக்கும்? அது மீட்டர்ல நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே கண்டுபிடிச்சிருவோம். அடுத்தவங்க. அப்ப உங்களுக்கு இதுலயே என்ன தெரிஞ்சு போச்சு? இது 2 ஜீரோ அடிபட்டுரும், இது 2 ஜீரோ அடிபட்டுரும். 1 2 2 4 இங்கேயே முடிவாயிருச்சு. அதுக்கடுத்து இந்த W அடிபட்டுரும், இந்த W அடிபட்டுரும். இந்த L அடிபட்டுரும், இந்த L ஸ்கொயர் அடிபட்டுரும். L ஸ்கொயர்ல ஒரு L போயிடும். அப்ப என்னதான் இருக்கும் அப்படின்னா இந்த சைடு L/2 இருக்கும். இது ஈக்குவல் டு 2 இருக்கும். அப்ப இந்த 2 இங்கிட்டு போச்சுன்னா வந்துடும் பெருக்கல் வந்துடும். அப்ப L ஈக்குவல் டு 4 வந்துடும். அப்ப மீட்டர்ல தான் இருக்கு. அப்ப 4 மீட்டர். L ஈக்குவல் டு 4 மீட்டர். அப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் C ல இருக்கு. அப்ப C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? ஓகே ரொம்ப சிம்பிள் தான் சார் பாத்துக்கங்க. அவனே கொடுத்துட்டு ஸ்பேன் கேட்டிருக்கான். அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். கிளியர் எல்லாருக்கும் ஓகே தானே? அடுத்து போலாமா? Yes, sir. ஓகே அடுத்து the free supported beam okay a span or meter subjected to a point to other meter at mid span maximum minimum கேட்டு ஒரு freely supported beam அப்படின்னு கொடுத்தாலும் simply supported beam அப்படின்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான். நீங்க போட்டு குழம்பிக்க கூடாது ரொம்ப. ஓகே அப்ப ஓகே ஸ்பேன் எவ்வளவு 6 மீட்டர். அப்ப மிட் பாயிண்ட் இங்கே தான் இருக்கும். அப்ப இங்கிட்டு ஒரு 3 மீட்டர், இங்கிட்டு ஒரு 3 மீட்டர். ஓகே 60 கிலோமீட்டர் எங்க இருக்கு? மிட் ஸ்பேன்ல இருக்கு. அப்ப 60 கிலோமீட்டர் மிட் ஸ்பேன்ல இருக்கு.
என்ன கேட்டிருக்கான்னா மேக்ஸிமம் பெண்டிங் மோட் என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப இதுக்கு பெண்டிங் மோட் டயக்ராம் வரைஞ்சா எப்படி சார் வரும் அப்படின்னா இந்த மிட் ஸ்பேன் வச்சு இப்படிதான் கிடைக்கும். இதுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா WLB4. சிம்பிள் கேஸ்னா நீங்க போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார்முலா எழுதி போட்டுருவோம். அப்ப WLB4. அப்ப Wங்கிறது 60, Lங்கிறது 6 / 4. அப்ப 2ஆல அடிப்போமா? 2 4 32 60. 1 2 இங்க வரும். 2 6. 30 × 3 எவ்வளவு வரும்? 90 வரும். அப்ப 90 கிலோமீட்டர் டாட் மீட்டர். எங்க இருக்கு பாருங்க. C ல இருக்கு. C is the correct answer. Clear? அடுத்து போலாமா? Sir. Okay, அடுத்து. The moment at the free end of cantilever beam of length L subject to point O P glowing at A at the end of okay. சார் நல்லா பாருங்க. The moment at the free end of cantilever beam வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ எண்ட்ல மொமெண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த cantilever beamோட லென்த் L சப்ஜெக்டட் டு பாயிண்ட் B ல ஆக்ட் ஆகுது. இங்கேயே முடிவாயிருச்சு. இது எக்ஸாம் நாராஜ் எக்ஸாம்ல கேட்டுதான் நினைக்கிறேன். ஒரு cantilever beamல ஃப்ரீ எண்ட்ல Pங்கிற லோட் ஆக்ட் ஆகும்போது ஃப்ரீ எண்ட்ல எவ்வளவு மொமெண்ட் கேட்டாங்க. அதே புள்ளியில மொமெண்ட் கண்டுபிடிக்க மொமெண்ட் வேணும்னா லோடு இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பெருக்கலாம். இந்த செக்ஷன்ல டிஸ்டன்ஸ் என்ன 0. கரெக்டா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து L/2. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது x = L. அப்ப அதே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அதே புள்ளியில டிஸ்டன்ஸ் x = 0. அப்ப மொமெண்ட் = P இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப P × 0 போட்டா இந்த இடத்துல மொமெண்ட் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல என்ன இருக்கு? 0 தான். அப்ப B is the correct answer. இதே நீங்க இப்ப டயகிராம் வரைவீங்களா? பெண்டிங் மோட் டயகிராம் வரைவீங்களா? என்ன வரைவீங்க? இப்படிதானே போடுவீங்க. அப்ப இந்த இடத்துல 3 × என்ன இருக்கும் மொமெண்ட்? பெண்டிங் மோட்ல 0ல தான் ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்க்கு வருது. கிளியர்? எல்லாரும் புரியுதா சார்? எஸ் சார். ஓகே. அப்ப 0 வரும். ஒருவேளை மொமெண்ட் அட் A ல கேட்டானா இதுல வந்து இது கேட்டிருக்கான். ஃப்ரீ எண்ட்ல கேட்டிருக்கான். ஒருவேளை இங்க A ன்னு கேட்டானா உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணலாம்? இங்க P கொடுத்துருக்கான் லோடா. மேல அங்க W கொடுத்துருக்காங்க. இங்க P கொடுத்துருக்கான். அப்ப என்ன வரும்? P × L தான் இதுக்கான ஃபார்முலா. பாயிண்ட் ஓட ஆக்ட் ஆகும். ஓகே கிளாக் வைஸ் நான் வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்க 45. A beam of triangular cross section. ஓகே அவ்வளவுதான். அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே நமக்கு வந்து சீர்லெஸ் பெண்டிங் மோட் டயகிராம் இனிமே கேட்டா அதுவே அவ்வளவு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதுக்கு வேணா கேட்க வாய்ப்பே இல்லை. இருக்கக்கூடிய எல்லா கேசஸையும் எடுத்து உங்களுக்கு ப்ராப்ளமா கொடுத்துருக்கேன். இனிமே வாய்ஸுக்கு சீர்லெஸ் பெண்டிங் மோட் டயகிராம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான் வேற மாடல். ஓகே அடுத்து a beam of triangular cross section is subjected to shear force of 50 kN கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் வெயிட் படிச்சுக்கிறேன். The base width of the section வந்து 250 mm, height 200 mm. ஓகே the beam placed with its base வந்து ஹரிசாண்டல். ஓகே பேஸ் ஹரிசாண்டல் கொடுத்துட்டாங்க. அப்ப வெர்டெக்ஸ் பாயிண்ட் மேல தான் இருக்கு. ஓகே the shear stress at neutral axis will be nearly கொடுத்துட்டாங்க. நியூட்ரல் ஆக்சிஸ் ஓகே. அப்ப டயகிராம் ஃபர்ஸ்ட் வரீங்க. கிராஸ் செக்ஷன் வந்து ட்ரையாங்கிள் கிராஸ் செக்ஷன், பேஸ் வந்து கீழே ஹரிசாண்டலா இருக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இப்படிதான் இருக்கு. அப்ப வெர்டெக்ஸ் மேல வந்து தான் ஓகே. என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷனோட நம்மளோட வித்து பேஸ் எவ்வளவுனா 250 mm. அதோட ஹைட் இருக்கு 200 mm. கொடுத்துட்டாங்க. ஓகே அதுக்கடுத்து என்னன்னா சியர் போர்ஸ் வந்து கிராஸ் செக்ஷன் சப்ஜெக்ட் டு 50 kN. அப்ப இதுல வந்து சியர் போர்ஸ் Vங்கிறது 50 kN ஆக்ட் ஆகுதுதான். ஓகே இதுல ஏந்து ஆரம்பிச்சு இதுவரையும் எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டோம். இப்ப இதுவே நீ பாருங்க. The beam is placed with its base horizontal. இது கவர் பண்ணியாச்சு. இந்த CSS சற்று நியூட்ரல் ஆக்சிஸ்ல எவ்வளவு இருக்கும்? அப்ப CSS வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் நியர்பைல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு ஃபார்முலாவே கொடுத்துட்டேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நீங்களே போட்டுறலாம். ஃபுல் டெஸ்ட்லயே கொடுத்துருக்க ஃபார்முலா. என்ன வரும் அதுக்கு? tau நியூட்ரல் ஆக்சிஸ் ஈக்குவல் என்ன வரும்? நியூட்ரல் ஆக்சிஸ் கொடுத்துருக்கேன் 4/3 tau ஆவரேஜ். அப்ப நான் ஆவரேஜ் என்ன செய்வோம்? சியர் போர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அப்ப 4/3 சியர் போர்ஸ் வகுத்தல் இந்த இதுக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன? ஒரு ட்ரையாங்கிளுக்கு 1/2 இன்டு பேஸ் இன்டு ஹைட். அப்ப 4/3 மேல சியர் போர்ஸ் 50 kN, கீழே 1/2 Bங்கிறது 250, Hங்கிறது 200. அப்ப இந்த 2 இந்த 200 அடிச்சா 100 வரும்.
அப்ப மீதி என்ன சார் இருக்கும் அப்படின்னா 4/3 கீழே இருக்கும், மேல 50 இருக்கும், கீழே என்ன இருக்கும் அப்படின்னா 250 இன்று 100 இருக்கும். அப்ப இந்த 50 ஓரம்பது 50 250 100க்குள்ள 4 50 2 50 இருக்கு, 200க்குள்ள 4 இருக்கு, 5 இருக்கு இங்க. அப்ப மேல 4 இருக்கு, கீழே என்ன இருக்கு 300 இன்டு 5. அப்ப மேல 4 கீழே 300 இன்டு 5 1500 இருக்கு. கரெக்டா தான் போட்டுட்டு இருக்கேன். கரெக்ட் 1500 இருக்கு. கரெக்டா தான் போட்டுட்டு இருக்கேன். இப்ப மேல எப்படி எடுத்திருக்கோம்? இந்த 50 இருக்கு தெரியுமா? 50ங்கிறது கிலோ நியூட்டன். நம்ம அப்படியே தான் வச்சிருக்கோம். இங்க வந்திருக்க ஆன்சர் எல்லாமே நியூட்டன் பெர் இன்வெர்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. நியூட்டன்ல தான் மாத்திருக்காங்க. அப்ப மேல உள்ள 50 ஓட என்ன செய்யணும்? ஒரு 10^3 பெருக்கணும். கிலோ இன்டு நியூட்டனா மாற்றதுக்கு. அப்ப இங்கேயும் ஒரு 10^3 பெருக்கல் வரும். அப்ப என்ன ஆயிரும்? 10^3 மேல 1000 இருக்குன்னு அர்த்தம். அப்ப மேல 4 இன்டு 1000 இருக்கு, கீழே 1500 இருக்கு. இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம், இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்ப 5ஆல அடிச்சாலுமே 2 10, 3 15. மேல 4 2 8, கீழே 3. அப்ப 1 3, 2 3 6 புள்ளி 8ல மீதி ரிமைனிங் 2 இருக்கும். அப்ப 6 18, மீதி 2 இருக்கும். 6 18, 6 18 இப்படி போயிட்டே இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? இது 5 மீட்டர் பெருசா இருக்கிறதுனால இங்க ஒண்ணு கொடுக்கலாம். அப்ப 2.7 நியூட்டன் பவர் mm ஸ்கொயர் தான் உங்களுடைய என்னது டவ் நியூட்ரல் ஆக்சிஸோட வேல்யூ. இங்க இதோட வேல்யூ. அப்ப இந்த இடத்துல டவ் நியூட்ரல் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2.7 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? ஓகே தானே? ஓகே. இதே அவன் ரெக்டாங்கிள் செக்ஷன் கொடுத்துட்டான். ரெக்டாங்கிள் செக்ஷன் கொடுத்துட்டு நியூட்ரல் ஆக்சிஸ் கேட்கறானா என்ன அர்த்தம்? பார்ல என்ன 3/2 என்ன வரும்? டவ் ஆவரேஜ். டவ் ஆவரேஜ் பார்ல மேல சியர் போஸ் ஓவர் ரெக்டாங்கிளுக்கு என்ன வரும்? கிராஸ் செக்ஷன் பி இன்டு டி போடணும். இதே சர்க்குலர் கேட்கறானா என்ன செய்வீங்க? கேட்டா உங்களுக்கு 3 தான் கேட்க முடியும். என்ன வரும் உங்களுக்கு? 4/3 இன்டு பி சியர் போஸ். இங்கே சர்க்குலருக்கான ஏரியா பார்லானா 5d² ஓவர் 4. இது ரெக்டாங்குலர் இருக்கு, இது சர்க்குலர் இருக்கு. இப்ப கொடுத்தது நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து என்னது? 4/3 v ஓவர் 1/2 v இன்டு h. இது ட்ரையாங்குலர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். ஓகே. இப்ப ப்ராப்ளத்துல அதை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து ஃபுல் நியூஸ்ல பார்க்கும்போது இதுல பார்த்திருப்பீங்க. ஐ மீன் அதாவது இது பார்முலா பார்த்திருப்பீங்க. ஓகே. இப்ப வாங்க அடுத்து. டவுட் இருக்கா? அப்படியே இருங்க. அதை மெசேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஓகே. அடுத்த கொஸ்டின். The moment of inertia of a rectangular section. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணிக்கிறோம். ரெக்டாங்குலர் செக்ஷன் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 மீட்டர் ஒயிட் கொடுத்துருக்காங்க. அகலம் ஒயிட்னாவே உங்களுக்கு தெரியல, வித்தி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 மீட்டர் ஒயிட். டீப் வந்து ஹைட் என்ன சார் கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர் சார். 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். ஓகே. About an axis passing through the center of the gravity and parallel to it கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க, நார்மலா கேட்டிருக்காங்க. அப்ப படத்தை ஃபர்ஸ்ட் வரீங்க. இதோட வித்து கீழே அகலம் எவ்வளவு சார் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர். இதோட ஹைட் டீப் எவ்வளவு சார் கொடுத்துருக்கான் அப்படின்னா 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இதோட நியூட்ரல் ஆக்சிஸ் இங்கதான் இருக்கும். ஓகே, ஆச்சுக்கல். இதோட ஐஎக்ஸஸ்க்கான பார்ல என்ன சார்னா உங்களுக்கே தெரியும். அதான் கொடுத்துட்டானே த்ரூ இட் சென்டர் கிராவிட்டின்னு. அப்ப என்ன வரும்? என்ன வரும் பார்க்கலாம்? டைரக்ட் பார்ல தானே சென்டர் கிராவிட்டி போட்டுனா VD கியூப் டிவைடட் பை 2 தான் பார்க்கலாம். அப்ப எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் ஆன்சர் இருக்கு. எதையுமே நீங்க எமோக்கு மாத்த வேணாம், கை வைக்க வேண்டியது நீங்க. அப்ப என்ன வரும்? Bங்கிறது 3, D கியூப்ங்கிறது 4 கியூப். அப்ப 4 இன்டு 4 இன்டு 4. ஓகே. பகுதியில் கீழே 12 இருக்கு. 1 3 4 12. இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிடும். அப்ப மேல இருக்கு 4 16. அப்ப இதுக்கு 1 சென்டிமீட்டர், இதுக்கு 1 சென்டிமீட்டர், இதுக்கு 1 சென்டிமீட்டர், இதுக்கு 1 சென்டிமீட்டர். அப்ப 4 சென்டிமீட்டர் பெருக்கும்போது சென்டிமீட்டர் பவர் 4. 16 சென்டிமீட்டர் பவர் 4. C is the correct answer. Sir, clear? ஓகேவா? எஸ் சார். அடுத்து 47. If a circular shaft is subjected to torque T ன்னு கொடுத்துட்டான். ஓகே, ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் இருக்கு.
டார்க் டி அப்ளை பண்றோம். ஓகே. பெண்டிங் மொமெண்ட் வந்து அந்த இடத்துல எம்ங்கிறது உருவாகுது. The ratio of the maximum bending stress to maximum stress. இது உங்களுக்கே தெரியும். சார் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன சார் வரும்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எம் மேக்ஸ் என்ன வரும்? சிக்மா மேக்ஸ் என்ன வரும்? 32 m வகுத்தல் 5 d கியூப். 5d cubes. அதே வந்து டவு மேக்ஸ்ங்கிறது 16 6. t வகுத்தல் 5 d கியூப். அவன் என்ன ரேஷியோ கேட்டிருக்கான்? பெண்டிங்லேயும் தான் மேக்ஸ் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கான். அப்ப என்ன வரும் நமக்கு? சிக்மா மேக்ஸ்லேயும் தான் டவு மேக்ஸ்க்கு ரேஷியோ. இதுனா ஃபுல் டெஸ்ட்டுக்கு அங்கேயே பார்த்தாச்சு. ஓகேவா? இது இங்க ரைட்டா போய் சால்வ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால கொடுத்துருக்கலாம். அதுக்கு 16 டி டிவைட் பை 5d. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா இந்த 5d கியூபும் இந்த 5d கியூபும் கேன்சல் ஆயிரும். ஒரு 16 16 ஈரு 14 32. ரிமைனிங் மேல 2 இருக்கு, பக்கத்துல m இருக்கு, கீழே எதுவுமே இல்ல t தவிர்த்து. அப்ப t கீழே இருக்கு. அப்ப முடிந்து விட்டது. 2m டிவைட் பை t எங்க இருக்கு பாருங்க. C is the reference. Clear? Yes, sir. ஓகே. அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின். இந்த d6 ஆனா shown in the figure distance of the neutral axis from the top னு கேட்டிருக்கு. டாப்ல இருந்து நியூட்ரல் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. ஒண்ணு இல்ல. இது காலேஜ்ல படிச்சிருப்பீங்க. இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாங்கிறதுனால தான் மாடல கொடுக்க சொன்னேன். சின்னதா எக்ஸாம்லயே கேட்கலாம். அதே சமயம் டைம் பெருசா கால்குலேட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இது மாதிரி எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எத்தனை செக்ஷனா பிரிக்கலாம்னா இது ஒரு செக்ஷன் ஆகும், இது ஒரு செக்ஷனாவும் பிரிக்கலாம். கரெக்ட். அடுத்து இது என்ன செய்ய போறோம் அப்படின்னா மேல இது வந்து என்ன சார் கண்டுபிடிக்கணும்? T6 வந்து டிஸ்டன்ஸ் டு தி நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் தி டாப்னு கேட்டான். டாப்ல இருந்து நியூட்ரல் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கான். அப்ப ஆவரேஜா y பார் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்ப y பார் ஈக்குவல் டு அதாவது பொதுவா பார்த்தோம்னா a1 × y1 பிளஸ் a2 y2 காமன் பார்லாம் இதான் y1 பிளஸ் a2 y2 கீழே a1 பிளஸ் a2 இதான் காமன் பார்ல புக்ல படிச்சிருப்பீங்க. அப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த 1வது பாக்ஸ் எடுங்க. 1வது பாக்ஸ் ஏரியா என்ன சார்? a1க்கு என்ன பார்க்கலாம்? 400 × லெந்த் ரெக்டாங்கிள் தானே. 400 × VDH என்ன வரும்? 100. இது a1 தான் பார்க்கலாம். அப்படியே வைங்க. சால்வ் பண்ண வேண்டாம். அடுத்து a2 ரெண்டாவது பாக்ஸ் என்ன பார்க்கலாம் சார்? இது 500, இது 100. 500 × 100. சார் கிளியர்? புரிகிறதா? சார். ஓகே. மேல என்ன கேட்டிருக்கான் நமக்கு பார்க்கலாம். அப்ப இங்க இருந்து எடுக்கும்போது நமக்கு இங்க என்ன செய்வோம்? ஒரு சென்டர் வரையும் பார்ப்போம். அப்ப 100ல பாதி என்னது? y1 எடுக்க 100ல பாதி என்ன? 50 தானே. அப்ப இந்த y1க்கு 50ஆல பெருக்கணும். 50 mm. ஓகே. அடுத்து இதுக்கு எடுக்கணும். இதுக்கு எடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இதோட சென்டர் வரையும் பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். அப்ப இங்கே இருந்து ஃபுல்லா இது ஒரு சென்டர். அப்ப மேலே இருந்து வரும்போது இது ஃபுல்லா 100 கவர் ஆயிரும். ஆனா இதுல சென்டர் வரை தான் எடுக்கணும். அப்ப டோட்டலா 500னா சென்டர் வரை இங்க இருக்கு 250 இருக்கும். அப்ப மேலே இருந்து தான் நம்ம பார்க்கணும் எப்பயுமே. எங்க இருந்து எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான். அவன் என்ன கேட்கறான்? டிஸ்டன்ஸ் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ரம் தி டாப்ல இருந்து கொடுத்துட்டான். அப்ப டாப்ல இருந்து இருக்கும்போது இங்க இருந்து ஒரு 100, இங்க இருந்து ஒரு 250. அப்ப இந்த ஒயிட்டுக்கு என்ன சார் அப்படின்னா 180. அப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படியே எடுத்துடுங்க. a1க்கு என்ன மேல இருக்கீங்க? 400 × 100 எழுதிருக்கீங்க. அதை அப்படியே எழுதுங்க. 400 × 100. y1க்கு என்ன? முதலே சொன்னேன் 50 பிளஸ் a2க்கு என்ன? 500 × 100ன்னு சொன்னேன். இதுக்கு என்ன? 350. கீழே என்ன ஏரியாவுக்கு? a1 என்ன? 400 × 100. 400 × 100 பிளஸ் 500 × 100. 500 × 100. இப்ப பாருங்க. கீழே என்ன வரும்னா 400 × 100 போட்டா 4 × 10⁴ இருக்கும். பிளஸ் 5 × 100 போட்டா 5 × 10⁴ இருக்கும். அப்ப 5 4 போட்டா 9 × 10⁴ இருக்கும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? கீழே 9 10⁴ இருக்கும். கிளியர்? சார். ஓகே. Yes, sir. இங்க பெருக்கணும்னா என்ன சார் வரும் அப்படின்னா அதாவது 400 × 100 பெருக்கினா 4 × 10⁴. அதோட எதை கூட்டினோம்னா 5 20. அதுக்கடுத்து ஒரு 0 சேரும். அப்ப 4 × 10⁴ என்ன செய்யலாம்? 50 பெருக்கணும். இந்த 10 இங்க போச்சுன்னா ஆல்ரெடி 10⁵ இருக்கு. அப்ப 20 10⁵ வந்துடும். எங்க இந்த டேபிள்ல. அடுத்து இங்க என்ன இருக்கு? 5 × 10⁴. 5 × 10⁴ இருக்கும். இதோட 350 பெருக்கலாம். இந்த 0 போச்சுன்னா 10⁵ ஆயிரும். 35. 35 × 5 5 25 5 2 5 15 16 125 × 10⁵.
அப்ப 175 20 கூட்டினா என்ன வரும்? 195 இருக்கும். இன்டு 10⁴ மேல வரும். அப்ப 195 இன்டு 10⁴ மேல போகும். அப்ப இந்த 10⁴ இந்த 10⁴ அடிச்சா மீதி ஒரு 10 வந்து இருக்கு. அப்ப என்ன வரும்? 195 இன்டு 10 வகுத்தல் 9 இருக்கும். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. 3 அடிச்சோம்னா 3 9. இங்க அடிச்சோம்னா 6 18. மீதி 1 இருக்கு 15. 5 15. சார் கிளியர்? Yes, sir. ஓகே. இத 3 அடிச்சா உங்களுக்கு எப்படின்னா அதாவது எப்படின்னா இங்க மேல 650 இருக்கு, கீழ 3 இருக்கு. அப்ப இங்க கொண்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா எதுக்கு வரும்? பக்கத்துல தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இத 3 அடிச்சு பார்க்கிறேன். 7 6, 1 3, 5ல மீதி 2 இருக்கு 20, 6 18.666 போயிட்டே இருக்கு. அப்ப 216.7 வரும். இங்க 5 ஒரு பெருசா இருக்கு. ஒண்ணு துணுதமா 7 வந்துரும். அப்ப எம்எம் 216.7 எம்எம் தான் என்னுடைய ஒய்பாரோட அலகு. அப்ப எங்க இருந்து பாருங்க, 200 வராது, 100 வராது, 300 வராது, 216.7 அதான் கவுண்டர் 216 கொடுத்துருக்கான். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? சார் ஓகே. இதுக்குன்னு கால்குலேட்டர் நீங்க யூஸ் பண்ணவே வேண்டியது இல்ல. அதனாலதான் முழு நம்பரை கொடுத்துருக்கேன். இது மாதிரி தான் நீங்க பிரிக்கணும். அப்ப ஏன் அதை சால்வ் பண்ணி காமிச்சேன்னா, இது எப்படி நீங்க சால்வ் பண்ணுங்கிற ஒரு மெத்தட் இருக்குல்ல, 0 தான் பிரிக்கணும் 10⁴ பிரிச்சு டக்குன்னு அடிக்க வேண்டியதுதான். கிளியர்? ஓகே. அடுத்து பாருங்க. beam of rectangular cross section, sir. Okay. Is 100 mm wide and 200 mm deep. If the section is subject to a shear force of 70 kN, then the maximum shear stress in a section என்ன அப்படி கேட்கலாம். நல்லா கவனிங்க. கொடுத்திருக்க செக்ஷன் ரெக்டாங்குலர் செக்ஷன். அதோட வித்து டீப்னு சொல்லக்கூடிய ஹைட் கொடுத்துட்டான். இது செக்ஷன் சப்ஜெக்ட் டு shear force V கொடுத்துட்டான். மேக்ஸிமம் shear stress டவு மேக்ஸ் ஆகிய செக்ஷன் இது உங்களுக்கு பார்வா தெரியும். டவு மேக்ஸ் பார்வா என்ன சார்? டவு மேக்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் நியூட்ரல் ஆக்சிஸ் தான் ஆக்ட் ஆகும். என்ன பார்முலா? கண்ணை மூடிட்டு போடுவீங்களே. ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு மாதிரி சொன்னேன். 3/2 டவ் Into tau average. ஆவரேஜ். அப்ப 3/2 டவ் ஆவரேஜ்க்கான பார்முலா V with the cross section B into D. அப்ப என்ன வரும் நமக்கு? 3/2 shear forceக்கான பார்முலா என்ன கொடுத்திருக்காங்க? shear forceக்கான வேல்யூ என்ன? 20 கிலோமீட்டர். அப்ப எல்லாம் நியூட்டன்ல இருக்கு. அப்ப மேல உள்ளத கிலோமீட்டர்னா நியூட்டன் மாத்திரீங்க. 10⁴. கீழ என்ன கொடுத்திருக்கான்? 100 into 200. அப்ப இந்த 2 0, இந்த 2 0, 4 0. அப்ப இங்க 10⁴, இந்த 0, 4 0 அடிபட்டுருச்சு. மேல ஒரு 2, கீழ ஒரு 2 அடிபட்டுருச்சு. மீதி என்ன இருக்கு? வெறும் 3/2 ஒத்தே இருக்கு. அவ 3/2 அடிச்சா 1.5 இருக்கும். நியூட்டன் பெர் யூனிட் ஸ்கொயர். இது எங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதா இருக்கா? சார் ஓகே. அடுத்து பாருங்க. a fixed beam AB வந்து கொடுத்துருக்கான் சார். என்ன சார் கொடுத்துருக்கான் அப்படின்னா 6 மீட்டர் லாங் ஹேங் வெர்டிகலி லோட் 90 கிலோமீட்டர் at a 2 meter from A கொடுத்துருக்கான். ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் at A and B ஆர் என்று கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க வெர்டிகல் லோட் வந்து பாயிண்ட் லோட் தான் கொடுத்துருக்கான். அதே சொல்லுது யூடியோங்கிற வார்த்தை கொடுத்துருக்கான். அதான் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 6 மீட்டர் லாங்ல 2 மீட்டர் ஏல தான் கொடுத்துருக்கான். அப்ப மீதி 4 மீட்டர் கேப் இருக்குன்னா அப்ப வேரிங் லோட்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா நான் சொல்றேன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஃபிக்ஸ்ட் பீம் தான் ஃபார்முலா தான். போட்டுனா கண்டுபிடிச்சிருந்தா முடிச்சு போயிடும். அப்ப இங்க இருக்கான். இது 90 கிலோமீட்டர். இது ஏவா, இது பிஏ. டோட்டலா உள்ளது 6 மீட்டர் ஸ்பேனா. ஆனா ஏல இருந்து இந்த ரோட் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் 2 மீட்டர். லாக் பண்ணியாது. ஓகே 2 மீட்டர். அப்ப மீதி என்ன இருக்குன்னா 4 மீட்டர். அப்ப மீதி என்ன இருக்குன்னு சொல்லிட்டா 4 மீட்டர். அவன் கேட்டிருக்கிறது சின்னதா இந்த ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்டோட ஏ அண்ட் பி என்ன அப்படிதான் கேட்டாரு. அப்ப உங்களுக்கு ஃபார்முலா எதனா பார்த்தாவே உங்களுக்கு கேஸ் தெரியும். ஆல்ரெடி நான் ஃபுல் டிஸ்ட் சொல்லிட்டேன். என்ன வரும்? MAB என்ன சார் வரும்? WAB² with L². அது இங்க என்ன வரும்? MBD என்ன வரும்? W என்ன வரும்? A²B L². அவ்வளவுதான். கண்ண முடிட்டீங்க பாரு. ஃபிக்ஸ்ட் பீம் வந்தாலும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா முடிச்சு போச்சு. பெருசா போகும். நார்மல் கான்செப்டா இருக்காது, மாட்டிக்குவீங்க. ஓகே. அப்ப இப்படிதான் வரும். அவன் என்ன கேட்டிருக்கான்? ஏபி தான் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இதுக்கு போடுவோம், அதுக்கு இதுக்கு போடுவோம். ஃபர்ஸ்ட் ஏ கேட்டிருக்கான், அதுக்கு பி கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஏக்கு போடுமா? மொமெண்ட் A to B போடும் ஃபர்ஸ்ட் ஏக்கு. W என்ன கொடுத்திருக்கான்? 90. ஏ என்ன கொடுத்திருக்கான்? டிஸ்டன்ஸ் A 2 மீட்டர், B 4 மீட்டர் வச்சிருக்கேன். 2 B² என்ன? 4 into 4. கீழ L² என்ன? 6 into 6. இது டோட்டல் எழுதிக்கணும். இதான் L. அப்ப 4 ஓ 2 2
2 6 1 3 30. அதுக்கடுத்து 2 அடிங்க. 2 4 2 6 1 3 இங்க 10. அப்ப 10 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு. 4 2 8 8 × 10 80. அப்ப MA2Bங்கிறது என்ன சார் அப்படின்னா 8 கிலோமீட்டர் மூமெண்ட் தானே டாட் மீட்டர். அப்ப ஏக்கு 80ன்னு தெரிஞ்சு போச்சு. ஏக்கு என்ன சார் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 80ன்னு தெரிஞ்சு போச்சு ஏக்கு ஃபர்ஸ்ட். அப்ப 80 ஃபர்ஸ்ட் இருக்க மாதிரி ஆன்சர் இங்கதான் இருக்கு. மற்ற இடத்துல 40 120 40 ஃபர்ஸ்ட் இருக்கு. 80 ஃபர்ஸ்ட் இருக்கிறது இதான். சி தான் கரெக்டான ஆன்சர். இருந்தாலும் பி கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிச்சோம். அப்ப MB2A என்ன சார் அப்படின்னா என்ன வரும்? WA2B = L2. W என்ன 90. ஏங்கிறது என்ன 2. அப்ப 2 ஸ்கொயர்னால 2 × 2. B என்ன 4. L என்ன 6. 1 2 2 2 6 1 3 இங்கே 3 9 0. அப்ப 4 2 8 8 3 24. சரி எல் ஸ்கொயர் கீழே. சரி L2. ஓகே. அப்ப இங்க ஒரு இன்னொரு 6 சேர்க்கலாம். அப்ப என்ன வரும்? 4 2 8 8 3 24 மேல 240 கீழ என்ன இருக்கு? ஒரு 6 இருக்கு. 1 6 6. எத்தனை சார் வரும்? 6 24 தானே? 6 4 40. அப்ப 4 0. அப்ப 40 கிலோமீட்டர் டாட் மீட்டர். இது எங்க இருக்கு பாருங்க. இதா இருக்கு பாருங்க. அப்ப இது கரெக்டா வந்துச்சு. அப்ப சி இஸ் கரெக்ட். கரெக்டா தான். அதாவது நான் இப்போ உங்களுக்கு போடணுங்கிறதுக்காண்டி இதை நான் போட்டு காமிக்கிறேன். ஆனா எக்ஸாம்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு டயத்தை மிச்சப்படுத்த முடியுமோ அதுதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். போட்டுட்டே இருக்க கூடாது. இப்ப இதுனா பாருங்க, ஃபர்ஸ்ட் கேட்டது ஏ தான். ஆன்சர் 80 வந்துருச்சு. அப்ப 80 இங்க இருக்கு. நீங்க அடுத்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம், இதே நீங்க போட்டு பார்த்துன்னு சொல்லுவாங்க. வேணாங்கிறேன். எல்லாத்துலயும் 40 40 120 தான் கொடுத்துருக்கான். யோசிக்கிற அளவுக்கு கொடுக்கவே இல்லை. அப்ப அவனால முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கிளியர் சார்? என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? Yes, sir. Yes, sir. ஓகே. அடுத்து 681. A ஆரோக்கியமும் டயாமீட்டர். ஓகே. சாப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு டார்க் 6 கிலோமீட்டர் டாட் மீட்டர். ஓகே. சீர்மான C வந்து 80 × 10⁴ Nm². ஓகே. The maximum shear stress induced in the soft limit கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்தாவே இந்த டவ் மேக்ஸிமம் ஃபார்முலா அப்படியே போட்டு நீங்க கண்டுபிடிங்க. கண்ணை முடிக்கிட்டு. அப்ப என்ன கொடுத்துருக்கான்? ஒரு சர்க்குலர் சாப்ட் இருக்கான். முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே. டாட் Tங்கிறது அப்படியே ஆகுதான் 6 கிலோமீட்டர். சாரி 6 கிலோமீட்டர் டாட் மீட்டர். ஓகே. இந்த கெபாசிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து ரிஜிடிட்டி மாடல்ஸ் 8 × 10⁴ Nm². ஓகே. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த சாப்டோட டயாமீட்டர் இருக்குல்ல, அந்த டி எவ்வளவுன்னா 60 mm. ஓகே. கேட்டிருக்கிறது இந்த இடத்துல மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இப்படி முறுக்கு ஏற்படும்ல, இந்த முறுக்கு ஏற்படும் போது மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் கிராஸ் செக்ஷன் எடுக்கும் போது இங்கேருந்து இங்க அவுட்டர் மோஸ்ட் வைப்பர் இங்கேதான் அதிகம் கிடைக்கும். இந்த இடத்துல டவு மேக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டு இப்ப ஒரே ஃபார்முலா தான். டவு மேக்ஸ் ஈக்குவல் டு இப்பதான் மேல சொன்னேன் 16 T/π/t³. அவன் நமக்காண்டியே ஒண்ணு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? பைக்கு நீ வேலை கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டான். ப்ராப்ளம் சிம்பிள் தான் இருக்கும். அப்ப மேல 16 டீக்கு பதில் என்ன இருக்கு? 6 இருக்கு. அதுக்கு கீழே வாங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன சார்? ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி என்ன யூனிட் இருக்கோ அவனை தான் கன்சிடர் பண்ணணும். மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி என்ன? சேர்மான்ல சார். அப்ப இங்க mm² இருக்கு, அதை கன்சிடர் பண்ணணும். நியூட்டன்ல இருக்கு, அதை கன்சிடர் பண்ணணும். அப்ப இங்க என்ன இருக்கு? கிலோமீட்டர்ல இருக்கு, இங்க மீட்டர்ல இருக்கு. இப்ப இந்த கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் நியூட்டனுக்கு மாத்தணும். அப்ப 10⁻³ ஆரோட இருக்குன்னா நியூட்டனுக்கு வந்துடும். ஆனா இன்னொரு தலைவலி என்ன அப்படின்னா மீட்டர் mm மாத்தணும். அப்ப இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும்ல, மீட்டர்ல இருந்து mm கொண்டு போகணும்னா 1000 தான் வகுக்கணும். mm²னா 10⁻⁻. சார் மீட்டர்ல இருந்து mm வேணும் அப்படின்னா இப்படி போட்டாதான் அது கிடைக்கும். கிளியர்? என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே சார்? மீட்டர்ல இருந்து mm வரணும்னா 1000ல வகுக்கணும். அதே mmல உள்ளத சரி மாத்தி சொல்லிட்டேன். கரெக்டா சொல்றேன்னா சார்? மாத்திருக்கேன் சார். வெயிட் ஒரு இதை வச்சு சொல்லிடுவோமே, ஏன் அந்த அளவுக்கு நம்ம சிரமப்பட்டு. இப்போ ஒரு மீட்டர் இருக்கு, இது mm மாத்தினா 1000 mm. சாரி, அப்ப என்ன ஒரு ரூல் சார்? அவ எழுதி பார்த்துருந்தா மீட்டர் mm மாத்தணும்னா என்ன செய்யணும்? 1000ஆல பெருக்கணும். சார் கிளியர்? இப்ப புரிஞ்சுச்சா இருக்கா? Yes, sir. 1000ஆல பெருக்கணும். அப்ப இங்க மீட்டர் இருக்கு,
இது எம்எம் மாத்திரம்னா என்ன செய்யணும்? 10⁻³ பெருக்கணும். அப்ப 10⁻³ மேல போட்டுட்டு நான் என்ன செய்யணும்? எம்எம் அப்படின்னு போடணும். கிளியர்? சார். Yes, சார் sir. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஓகே தானே? அப்ப இங்க இந்த எம்எம் மாத்தணும்னா 10⁻³ இங்க சேர்க்கணும். ஓகே. இந்த கிலோமீட்டர் நியூட்டனா மாத்தணும்னா கிலோவுக்கு என்ன அர்த்தம்? 10⁻³. அப்ப இங்க ஒரு 10⁻³ இருக்கு, இங்க ஒரு 10⁻³ இருக்கு. அப்ப ஆர்க்கு பதில் எத்தனை வரப்போகுது? 10⁻3னா 10⁻6ன்னு வரப்போகுது. நியூட்டன் டாட் எம்எம்னு மாறிடுச்சு. இது டார்க். கிளியர்? புரியுதா? சார். அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன சார் போடணும் அப்படின்னா 10⁻6 முடிஞ்சிருச்சு. கீழே வாங்க. பையன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதுல ஆப்ஷன்ல இருக்கு. டி கியூப். அப்ப இது எம்எம்ல தான் இருக்கு. கரைச்சல் எனக்கு. அப்ப 60 இன்டு 60 இன்டு 60. ஒரு 0, ஒரு 0, ஒரு 0. மொத்தம் 3 0. அப்ப இந்த 6ல 3 0 போயிடும். மீதி 3 வந்து இருக்கு 10⁻3. ஒரு 6 போச்சு. இங்க ஒரு 6 போயிடுச்சு. 4 3 3, 3 3 6. 4 2 8 2 16. அப்ப மேல என்ன சார் இருக்கு அப்படின்னா ஒரு 8 இருக்கு, ஒரு 10⁻3 இருக்கு. கீழ என்ன சார் இருக்கு அப்படின்னா ஒரு 5 இருக்கு, ஒரு 6 இருக்கு. அதையும் எந்த இடத்துல இந்த 6 இருக்கு. அப்ப 3 2 6, 4 2 8. அப்ப மேல 4 இன்டு 1000 வகுத்தல் கீழ 3 5ங்கிறது இருக்கு. அப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். அப்ப மேல 4 இன்டு 1000 4000. கீழ 3π. இது எனக்கு கிடைக்கப்பட்ட ஆன்சர். இது ஆப்ஷன்ல இருக்கா சார் அப்படின்னு நம்ம தேடணும்னா மேல 4000 இருக்கணும், கீழ 3π இருக்கணும். மேல 8000 இருக்கு வராது. மேல 4000 இருக்கு ஆனா கீழ 3π இல்ல 9π இருக்கு வராது. மேல 16,000 இருக்கு கண்டிப்பா வராது. இப்ப இது சார் இதுல ஆன்சரே இல்லையா சார் அப்படின்னா இதுதான் 4000 வகுத்தல் 3πக்கு ஈக்குவல்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப மேலே 3 ஆல பெருக்குங்க, கீழே 3 ஆல பெருக்குங்க. கீழ 3 ஆல பெருக்குனா 9π. மேல 3 ஆல பெருக்குனா 12,000. அப்ப இது கரெக்ட்டா? சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes, sir. ஓகே அவ்வளவுதான். இல்ல நீங்க அடிக்கும்போதே இங்க எவ்வளவு எடுத்து நீங்க 9 கொண்டு வந்துரலாம். எப்படி கொண்டு வந்தாலும் ஆன்சர் நீங்க கொண்டு வர முடியும். இப்ப மேலே கீழே 3 ஆல வச்சீங்கன்னா எப்படி இருந்தாலும் இதுக்கு ஆன்சர் தான் ஆகப்போகுது. இப்ப 12,000 கிடைக்கும். இப்ப இது அடிங்கவே. இது சுருக்குங்க. மேல 12,000 இருக்கு. கீழ 9 இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு வந்திருக்க ஆன்சரே கொண்டு வந்துருவோமே. அப்ப 3 அடிங்க. 3 9, 4 12. அப்ப மேல 4000 இருக்கு, கீழ 3 இருக்கு. இப்ப இதோட அடிக்காம நிறுத்திருக்காங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி நிறுத்திட்டாங்க. சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா? சார். ஓகே. அப்ப இங்க முடிஞ்சிருச்சு. அடுத்து வாங்க. அப்ப இங்க என்ன? சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து இங்க ரெக்டாங்குலர் செக்ஷன் 100 mm, 200 mm. அப்ப ரெக்டாங்குலர்ல பெரிய டைமென்ஷன் டீப்புக்கு குடுத்துறணும். விட்த்க்கு. சின்ன டைமென்ஷன் விட்த்க்கு குடுத்துறணும். வைடு இது டீப். ஓகே. சப்ஜெக்ட் டு மொமெண்ட். மொமெண்டே குடுத்துட்டான். ஓகே. தி மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு தெரியாத ஃபார்முலாவா? m/i சிக்மா b divided by y e/r மே பாலையூர் எலிசபெத்ரான். அப்ப என்ன வரும்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா b தான் கேட்டிருக்கான். சிக்மா b ஈக்குவல் என்ன வரும்? m வகுத்தல் i. இந்த y எங்க போனுச்சுன்னா மேல yன்னு போயிடும். அப்ப நல்லா கவனிங்க. ரெக்டாங்குலர் பீமோட சைஸ் குடுத்துட்டான். நம்மளோட வித்து கீழ எவ்வளவு குடுத்திருக்கான்? 100 mm. நம்மளுடைய டெப்த் எவ்வளவு குடுத்திருக்கான்? டீப் 200. அப்ப இதுல y ஆக்சிஸ்ங்கிறது என்ன சார் அர்த்தம்? y என்ன வரும் அப்ப? d/2. அப்ப 200ல பாதி 100 வரும். அப்ப இதோட மொமெண்ட் என்ன? 20 குடுத்திருக்கான். மேல எழுதுங்க. நியூட்டன் இருக்கிறதுனால நல்லா கவனிங்க. இந்த கிலோ என்ன செய்றேன்? 10⁻3 சேர்க்கிறேன். அடுத்து mm ஸ்கொயர் இருக்கு. mmல இருக்கிறதுனால இந்த மீட்டர mmக்கு மாத்துறேன். இன்னொரு 10⁻3 சேர்த்துட்டேன். வகுத்தல் i. pd/12 pங்கிறது என்ன? 100. tங்கிறது என்ன? 200. 200 இன்டு 200 இன்டு 200. கீழ 12 இந்த 12 எங்க வந்துரும்? மேல வந்துருமா? ஒரே ஸ்டெப்லயே முடிச்சிடுறேன். 12 மேல. இன்டு என்ன இருக்கு? y இருக்கு. y யோடது என்ன? 100. அப்ப இன்டு 100. அப்ப இத கேன்சல் பண்ணா நல்லா கவனிங்க. இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க 2 0 இருக்கு. இங்க 2 0 இருக்கு. இங்க 2 0 இருக்கு. மொத்தம் 6 0. அப்ப இந்த 10⁻3 இந்த 10⁻3 6 கேன்சல் ஆயிரும். இங்க 4 2 இங்க 5 2 20. 4 2 I 2 10. 4 2 6 2 12. அது மேல இருக்குது 5 இருக்கு. ஒரு 6 இருக்கு. கீழயும் எதுவும் இல்ல. வேற எதுவுமே ரிமைனிங் டெர்ம்ஸ் இல்ல.
அப்ப 5000 30. எது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நியூட்டன் ஓவர் த எம்எம் ஸ்கொயர்டு. அப்ப சிக்மா பி ஈக்குவல் டு 30 நியூட்டன் ஓவர் த எம்எம் ஸ்கொயர். சார் கிளியர்? ஏதாவது புரிகிறதா? ஓகே. அப்ப எங்க சார் ஆன்சர் இருக்கு அப்படின்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா சார் எல்லாருக்கும்? சார் ஓகே. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் சார். நான் எடுத்து தனித்தனியா எழுதி உங்களுக்கு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஓகே. அடுத்து ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. A plate 100 mm wide. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி கொடுத்தேன். ஓகே. தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸாம்ல கேட்கலாம். ஒருவேளை இப்ப மேக்ஸிமம் இந்த நெட் ஏரியா கேட்கறான் அப்படின்னாவே இந்த கனெக்ஷன்ஸ்ல போல்ட் ஆர் ரிவேட் வந்து நம்ம இன்சர்ட் பண்றோம் ஸ்டீல் சிக்ஸர்ல அப்படின்னா அங்கதான் கேட்பான். இருந்தாலும் இந்த இடத்துல இங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இதை நான் கொடுக்க சொன்னேன். பாத்துக்கிறேங்க. ஒரு பிளேட் கொடுத்துட்டான் சார். அந்த பிளேட் இருக்குல்ல அதோட ஒய்டும் திக்குனா அதோட திக்னஸ் பட்டையோட திக்கு. இது இல்ல அகலம் இல்ல. 100 mm ஒய்டு திக்கு வந்து இது கொடுத்துருக்கான். ஓகே. இப்படி இருக்குன்னா இதோட திக்னஸ் ஃபேக்டர் இருக்குங்களா அது 10. ஈங்கிறது 10 mm திக்கு. அதோட ஒய்டுனா பட்டையோட அகலம். அது எவ்வளவு சார் அப்படின்னா 100 mm. பீன்னு வச்சுக்கிறோம். ஸ்மால் பீன்னு 100 mm. ஓகே. having a hole of diameter 10 mm symmetrically about the axis of the plate அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை ஹோல்னா சொல்லல. ஒரு ஹோல் இருக்குன்னு கொடுத்துட்டான். ஆக்சிஸுக்கு சிமெட்ரிக்கலா அப்படின்னா சென்டர்ல இருக்கு. பிளக் வெல்ட் மாதிரி. ஓகே. பிளக் வெல்ட் பார்த்துருப்பீங்களே இதுல அது மாதிரி சென்டர்ல இருக்கு. ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்கான்னா அதோட டயமீட்டர் கொடுத்துட்டான். இந்த ஹோலோட டயமீட்டர் எவ்வளவு சார் அப்படின்னா டி நாட் ஈக்குவல் டு 10 mm கொடுத்துட்டான். அடுத்து இந்த பிளேட் சப்ஜெக்ட்ல போர்ஸ் 9 கிலோமீட்டர். இந்த பிளேட்ல ஒரு போர்ஸ் வந்து எங்கிட்ட ஆக்ட் ஆகுது. ஒரு 9 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது. போர்ஸும் கொடுத்துட்டான். எவ்வளவு அப்படி சொன்னா 9 கிலோமீட்டர். லோடு ஆர் போர்ஸ். The maximum stress on the section passing through the center of the hole எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் செக்ஷன் வந்து சென்டர் ஆஃப் த ஹோல்ல எவ்வளவு பாஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்கான். அவன் ஸ்ட்ரெஸ் பாஸ் ஆகுதுன்னு கேட்டாவே போதும். கண்டிப்பா ஹோல் வந்து என்ன செய்யாது ஸ்ட்ரெஸ் எடுக்காது. ரிமைனிங் பார்ட் தான் ஸ்ட்ரெஸ் எடுக்க போகுது. அப்ப நார்மலா இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு அவன் கேட்டிருக்கிறது ஸ்ட்ரெஸ் தானே கேட்டிருக்கான். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா ஆர் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் பை ஏரியா தான் ஃபார்முலா. இது எல்லாருக்கும் தெரியும் தானே? கிளியரா? மேல வந்து சார் லோடும் கொடுத்துட்டான். எவ்வளவு கொடுத்துருக்கான்? 9 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். ஆன்சர் எம்எம்ல இருக்கு, நியூட்டன்ல இருக்கு. அப்ப அவன் கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். கிலோமீட்டர் 10³ சேர்க்க போறேன். அப்ப என்ன செய்ய போறேன்? மேல 9 × 10³ சேர்க்க போறேன். மேல உள்ள டேம் முடிஞ்சிருச்சு. இப்ப கீழே உள்ள டேமுக்கு வரணும். கீழே உள்ள டேமுக்கு கொடுத்துருக்க பிளேட்டு 100க்கு 10ன்னு கொடுத்துருக்கும் போதே தெரியும் ரெக்டாங்குலர் பத்தி மென்ஷன் பண்றான். அதுக்கடுத்து டயமீட்டர் ஆஃப் த ஹோல் கொடுத்துட்டான். இப்ப நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனமா இருக்கணும். டோட்டல் பிளேட்டோட கிராஸ் ஏரியா என்ன? ஏ கிராஸ். ஹோல்னா உள்ள சேர்த்து மொத்தமா அதாவது 100க்கு 10. அப்ப இதோட ஏரியா 1000 எம்எம்மா. அப்ப 1000 mm² ஏரியா டோட்டல் கிராஸ். ஆனா நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது ஹோல் கண்டிப்பா எடுக்காது. 1000மே எடுக்காது. இந்த 1000 ஏரியாவுல இந்த ஹோல் உள்ள போர்ஷன் கண்டிப்பா எடுக்காது. அப்ப அந்த ஹோல் உள்ள போர்ஷன் என்னன்னா அதுக்கான ஏரியா நல்லா கவனிங்க. அந்த ஹோலோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏ நாட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அது என்ன சிம்பிள் சர்க்குலர். அப்ப பை டி ஸ்கொயர் பை 4. அப்ப பை இன்டு டி என்ன கொடுத்துருக்கான்? 10. 10 × 10 டிவைடட் பை 4. ஈ 2 4. ஐ 2 10. ஓ 2 2. ஐ 2 10. அப்ப ஐ 5 25. 25 × 3.14 இருக்கு. அப்படி வச்சுக்கிறேன் ஏ நாட்ட. அப்ப 25 அது எப்படி பண்ணலாம் சார் அப்படின்னா 25 பிராக்கெட்டுக்குள்ள 3 + 0.14 அப்படின்னு போடலாம். 25 3 டைம் பண்ணும்போது என்ன வரும்? 75 கிடைக்கும். பிளஸ் 25 0.14 பண்ண போறீங்க. 25 0.1 பண்ணாவே நமக்கு என்ன கிடைக்கும்? 2.5ங்கிறது கிடைக்கும். சார் என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? 2.5ல பாதி 1.25. அதை கொண்டா 3 சம்திங் கிட்டத்தட்ட 4 வருதுன்னு வச்சுக்கிறோமே. உங்களோட கால்குலேஷன் 4 வருதுன்னு வச்சுக்கிறோம். இதை நான் எப்படி 78 சம்திங் வரேன்னா ரவுண்டா 79னே நான் வைக்கிறேன்னு வச்சுக்கிறேன். இல்ல கரெக்டா எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 78.54 கிடைக்கும். எது ஹோல் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் பத்தி. அப்ப என்ன செய்யணும்? என்னுடைய ஏ கிராஸ்ல இருந்து அந்த ஹோல் இருக்கக்கூடிய போர்ஷனை நான் என்ன செய்யணும்? கழிச்சாதான் எனக்கு உண்மையிலே ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஏ நெட் ஏரியா கிடைக்கும். அப்ப ஏ கிராஸ் 1000 இப்பதான் கண்டுபிடிச்சு சொன்னேன் mm². இப்ப இது என்னது 78.54 கழிக்கணும். அந்த ஹோல் உள்ள போர்ஷனை கழிக்கணும்.
மீதி எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 921.46 mm² இருக்கு. இப்ப கீழ 921.46 mm² போடுங்க. அப்ப இப்ப நீங்க அடிச்சீங்கன்னா ஃபைனலா அவுட்புட் என்ன கிடைக்கும்னா 9.77 Nm². அப்படின்னு கிடைக்கும். இதுதான் சிக்மா மேக்ஸுக்கான வேல்யூ. சார் கிளியர்? புரிதலா இருக்கா? சார் சார் ஓகே தானே சார்? சார் ஓகே. இப்ப சார் இத நாங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பாயிண்ட்ல இருக்கே. சப்போஸ் இந்த கொஸ்டின் கேட்கறான்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேல 9 இருக்கா? 9 கூட 1000 பெருக்குனா என்ன வரும்? 9000 வருமா? இப்படி வருமா? கிளியர்? கீழ 921.46 இருக்கு. ஒருவேளை கீழ நல்லா கவனிங்க. கீழ வெறும் 900 ரவுண்டா இருந்துச்சுன்னா, இத அடிச்சா 10ங்கிறது வந்திருக்கும். கிளியரா? இப்ப கீழ என்ன இருக்கு? 900 இல்லாம பிளஸ் 21 கூடி இருக்கு. அப்ப மேல என்ன செய்யப்படுது? 10 உள்ளுக்குள்ள வருமா? 10க்கு மேல போகுமா ஆன்சர்? நீங்களே யோசிச்சு பாருங்க. 10 உள்ளுக்குள்ள வருமா? 10க்கு மேல போகுமா ஆன்சர்? 900 21 கூட்டுனா 10 கம்மியாகும். 10க்கு கம்மியா வரும். அப்ப விட சி இஸ் 10 லெஸ் தென் 9. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரிதலா இருக்கா? இத போட்டு நீங்க அடிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. வெறும் ரவுண்ட் அப்பா 9.77 குடுத்திருந்தாலும் நீங்க அடிச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. 10 கீழ வரும்போது 10 கீழ 9 பக்கத்துல தான் வரும்போது, அப்ப 9 அ அ 30.7 இல்ல. கரெக்ட் தான். 10க்கு கீழ தானே. 9.7 கரெக்ட்டா அடிச்சிட வேண்டியது தான். கரெக்ட் தான் சார். 10க்கு கீழ தானே வருதுன்னு சொன்னேன். ஓகே. அப்ப இதுக்கு என்ன சார்னா சி. இப்ப இந்த இடத்துல இந்த கொஸ்டின் கேட்பானான்னா, கேட்கலாம், கேட்காமயும் போகலாம். ஒருவேளை இப்படி ஒரு கொஸ்டின்லாம் எப்படி வேணுமா டேட்டா மாத்தி குடுத்துட்டு, ஹோல் இருக்க மாரி கன்சிடர் பண்ணிட்டான். ஆனா ஸ்ட்ரெஸ் கேட்கறான் அப்படின்னா, அவசரப்பட்டு 100x10 போட்டு, அந்த ஏரியாவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ கண்டுபிடிச்சு அடிச்சிடக்கூடாது. ஏன்னா, அதுக்கான ஆப்ஷன் கீழ உட்கார்ந்திருக்கும். நான் என்ன சொல்றேன் எல்லாருக்கும் புரியுதா? கிளியர்? எஸ் சார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவன் இப்ப இங்க வந்து ஒரு ஹோல் இருக்க மாரி காட்டிட்டான். இப்ப 2 ஹோல் குடுத்துட்டா என்ன செய்யணும்? 78.5னால 2ஆல பெருக்கிக்கிறணும். 2 ஹோல்னா 3 ஹோல்னா 3ஆல பெருக்கிக்கிறணும். இப்ப நெட் ஏரியா கண்டுபிடிக்கும்போது எத்தன ஹோல் இருக்கோ அத்தன இத பெருக்கிக்கிட்டா அப்ப அதான் கிராஸ் ஏரியால இருந்து கழிக்கணும். கிராஸ்னா டோட்டலா பிளேட்டோட ஏரியா. நெட் ஏரியானா எஃபெக்டிவா எந்த அளவுக்கு அத பயன்படுத்த போறோம். அத நெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரிகிறதா? சார் ஓகே. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 54 வாங்க சார். என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, கேன்டிலீவர் பீம் 50 mm வைட்ன்னு குடுத்துட்டான். 150 mm டீப்ன்னு குடுத்துட்டான். ஓகே. கேன்டிலீவர் பீம் 50 mm வைடு. 150 mm டீப். ஸ்பேன் எவ்வளவு குடுத்திருக்கான் அப்டின்னா 4 மீட்டர். பிக்ஸ்டு லென்த். அதாவது டீப் கேவிங் லென்த் 4 மீட்டர் ஃபேஸ் பை அப்ளையிங் ஃபோர்ஸ் 15 கிலோமீட்டர் அட் ஃப்ரீன்னு குடுத்துட்டான். ஓகே. அப்ப ஃப்ரீ எண்ட்ல 15 கிலோமீட்டர் ஆயிட்டு. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் ஃபெயிலியர்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்கான். கண்ண மூடிட்டு நீங்க போடலாம். சிக்மா மேக்ஸ்க்கான ஃபார்முலா இப்ப தான் சொன்னேன். என்ன சார் வரும்? M/I into Y. அப்ப ஃபர்ஸ்ட் பெண்டிங் மோட் கண்டுபிடிக்கணும். இதுக்கான பெண்டிங் மோடுக்கான கேண்டிலோடுக்கான ஃபார்முலா என்ன? ஹெட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது W into L. அப்ப 15 into 4. அப்ப 5 நாங்க 5 நாங்க 20 0 2 4 60. இப்ப எவ்வளவு வரும்? கிலோமீட்டர் லோடு என்ன கிலோமீட்டர் கரெக்ட்டா கிலோமீட்டர் தான் குடுத்துருக்கான். கிலோமீட்டர் டாட் மீட்டர். மொமெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப மொமெண்ட்க்கு மேல 60 போட்டுறேன். ஆப்ஷன் நியூட்ரல் இருக்குன்னா அப்ப என்ன செய்றேன்? கிலோமீட்டர் 10/3 நியூட்டன் ஆக்கிட்டேன். எம்எம்ல இருக்கு. இந்த மீட்டர் என்ன செய்யணும்? எம்எம் மாத்தலாம். அப்ப என்ன செய்யணும்? இன்னொரு 10/3 சேர்த்துட்டேன். வகுத்தல் I. இது என்ன செக்ஷன்? 50க்கு 150 ரெக்டாங்குலர் செக்ஷன். BD3/12. இப்ப 12 வந்து மேல போட்டுக்கிறங்க. BD3 கீழ போட்டுக்கிறேன். B 50. D3ங்கிறது என்ன? 150க்கு 150க்கு 150 இன்டு இந்த டீப்ல பாதி தான் Y. இப்ப 150ல பாதி 25 மேல போட்டுக்கிறேன். இப்ப அடிங்க. 1 0 2 0 3 0. அப்ப இந்த 10/3 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0 60ல ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து 5ஆல அடிச்சா 15 அடிக்கலாமா? 1 15 15 2 15 இது எத்தன வரும்? எத்தன 15 அடிச்சா? இங்க 3 5 15
ஓரஞ்சா 5 25 ஐயஞ்சா 25 ஒரு மூணா 3 ஐயுனா 15 ஓரஞ்சா 5 மூவஞ்சா 15 ஒரு மூணா 3 ஈர் மூணா 6 அதுக்கடுத்து 4 மூணா 12 ஐயுனா 15 அப்ப மேல என்ன சார் ரிமைனிங் டைம் இருக்கு அப்படின்னா மேல ஒரு 2 இருக்கு ஒரு 4 இருக்கு ஒரு 10 power 3 இருக்கு 10 power 3 எப்படி எழுதலாம் 1000 எழுதலாம் வச்சுக்கிறேங்க கீழே இங்க ஒரு 5 இருக்கு இங்க ஒரு 5 இருக்கு மற்ற ரிமைனிங் டைம் எல்லாம் அடிச்சாச்சு 5 இன்ட்டு 5 ஒரு 5 5 இந்த 1000 அடிச்சோம்னா 200 வரும் ஒரு 5 5 200 அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும் 5 20 40 வரும் அப்ப ரிமைனிங் டைம் என்ன சார் இருக்கு அப்படின்னா 4 2 8 8 32 பக்கத்துல 0 120 அப்ப யூனிட் நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இதுல தான் ஃபெயிலியர் நடக்குது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர்ல சிக்மா மேக்ஸ் 320 மீட்டர் பர் mm ஸ்கொயர் நீங்க இருக்கு பாருங்க அப்படியே எங்க இருக்கு சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் கிளியர் சார் புரியுதா சார் ஃபார்முலா ஈஸி மேத்தமெட்டிக்ஸ் அடிக்கிறது தான் இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கேன் நான் பொறுமையா அடிச்சு ஃபார்முலா இந்த மே ஐ ஃபாலோ யுவர் எலிசபெத் ராணி இந்த கான்செப்ட் சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்ப இதுல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கான் அந்த எஃப் தான் கேட்டிருக்கான் அப்ப இந்த டேர்மை தூக்குனேன் எம் பை ஐ ஈக்குவல் டு எஃப் ஐ ஒய் இந்த எஃப்ங்கிறது சிக்மா பின்னு எடுத்துக்கிட்டேன் அப்ப சிக்மா பி வேணுமா இந்த ஒய் வந்து பெருக்கல்ல வரும் அப்ப எம் பை இன்டு ஒய் எம் பை ஐ இன்டு ஒய் தான் வந்துருச்சு சார் கிளியர் ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருப்பேன் அத்தனை டைம் இதுனா ஓகே சார் அடுத்து பாருங்க ரேடியஸ் ஆஃப் ஹைரேசன் சர்க்குலர் செக்ஷன் வித் டயமீட்டர் டி கொடுத்துட்டான் அப்ப ரேடியஸ் ஆஃப் ஹைரேசன் நம்ம பார்ல ஃபர்ஸ்ட் எழுதுங்க ஆர்னு சொல்லுவோம் ஈக்குவல் டு என்ன வரும் ரூட் ஆஃப் ஐ வகுத்தல் இ ஓகே சர்க்குலர் கேட்டுனா சர்க்குலருக்கு ஐக்கான ஃபார்முலா என்ன பை டி பவர் 4 வகுத்தல் 64 அதுக்கு அடுத்து சர்க்குலர் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன பை டி ஸ்கொயர் வகுத்தல் 4 ஃபர்ஸ்ட் ஐ பை ஏ ரூட் இல்லாம வெளியில வச்சு எடுப்போம் அதுக்கு ரூட்ல போடுவோம் அப்ப மேல பை டி பவர் 4 வகுத்தல் 64 கீழே பை டி ஸ்கொயர் வகுத்தல் 4 இப்ப இந்த 5 பை கேன்சல் ஆயிரும் டி ஸ்கொயர் டி பவர் 4ல 2 கேன்சல் ஆகி மீதி 2 ஒத்தே இருக்கும் ஒரு நாங்க 16 64 அப்ப என்ன சார் ரிமைனிங் டைம்ஸ் இதுல இருக்கு அப்படின்னா மேல டி ஸ்கொயர் இருக்கு சார் கீழே 16 இருக்கு அப்ப இத வந்து இந்த ஐ பை ஏவை ரூட் எடுங்க ஐ பை ஏவை ரூட்ல இருக்கா அப்ப என்ன வரும் மேல டி ஸ்கொயர் இருக்கு கீழே 16 இருக்கும் டி ஸ்கொயர் வெளில ரூட் விட்டு வரும்போது டின்னு வரும் 16 ரூட் விட்டு வெளில வரும்போது 4ன்னு வரும் அப்ப ரேடியஸ் ஹைரேஷன் ஆறுங்கிறது ஒரு சர்க்குலருக்கு என்ன வருது டி பை 4 எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சார் கிளியர் புரியுதா எஸ் சார் அடுத்த கொஸ்டின் 56 வாங்க ஏ ரெக்டாங்குலர் பீம் செக்ஷன் டெப்த் வந்து 400 mm கொடுத்துட்டான் வித் 300 mm கொடுத்துட்டான் இது டெப்த் இது வித் ஓகே சப்ஜெக்ட் டு பெண்டிங் மூமென்ட் m கொடுத்துட்டான் இதுல எத்தனை கொஸ்டின் சிக்மா மேக்ஸ் எழுதுறான் அதே ஃபார்முலா தான் என்ன வரும் சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு m வகுத்தல் i இன்டு ஒய் ஒய்ங்கிறது டெப்த்ல பாதி இப்போ ஒய்ங்கிறது 400ல பாதி 200 m வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப மூமெண்ட் எவ்வளவு சார் கொடுத்துருக்கான் அப்படின்னா மெகா பாஸ்கல் அதாவது மெகா பாஸ்கலுக்கான அளவு நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கணும் அது தெரியாம முடிச்சுட்டு இருக்க கூடாது இப்போ நியூட்டன் பர் mm ஸ்கொயர் தான் மெகா பாஸ்கல் அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க அப்ப மேல மொமெண்ட் கொடுத்துட்டான் 60 கிலோமீட்டர் பர் மீட்டர்னு கொடுத்துருக்கான் கவனமா இருக்கணும் கிலோமீட்டர் டாட் மீட்டர் கொடுக்கல பெர் மீட்டர் கொடுத்துருக்கான் அப்ப எப்படி போட்டுங்க கிலோவை பார்த்துட்டு 10 மீட்டர் மாத்திரத்துக்கு இதால பெருக்கிக்கும் அப்ப எப்படி வரும் 10⁶ வந்துடும் மேல கீழே பிடி கியூப்பா இப்ப பிங்கிறது 300 டிங்கிறது 400 இன்ட்டு 400 இன்ட்டு 400 அப்படி இழுத்துருங்க 12ங்கிறது மேல வந்துடும் முடிஞ்சிச்சு அடுத்து என்ன சார் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு ஒய் இருக்கு 400ல பாதி 200 அதையும் போட்டுருக்கோம் முடிஞ்சிருச்சு இப்ப நீங்க சார் 200 2 0 400 2 0 கேன்சல் ஆயிடுச்சு ஓரண்டா 2 2 4 ஓரண்டா 2 6 12 இங்கே 2 0 இங்கே 2 0 இங்கே 2 0 6 0 10⁶ கேன்சல் ஆயிடுச்சு ஒரு முனா 3 ஈரு முனா 6 வச்சுக்கிறேங்க கீழே 4 இருக்கு 4 இருக்கு மத்த எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்ப மேல என்ன சார் இருக்கு அப்படின்னா இந்த 6 இருக்குன்னு நினைக்கிறேன் இதான் அடிச்சு போட்டிருக்கோம் அதான் கலர் மாத்துறதுன்றது வந்துருவோம் ஓகே ஒரு நாங்க 4
5 20. 2 4, 2 6. அப்ப இருக்கிறது பார்த்தோம்னா மேல ஒரு 5 இருக்கு, ஒரு 3 இருக்கு. அப்ப 15 இருக்கு. கீழ ஒரு 2 இருக்கு. அப்ப 15ல பாதி 7.5. அப்ப என்ன வரும்? நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்ன்னு எழுதலாம். இல்ல மெகா பாஸ்கல்னு எழுதலாம். நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் மெகா பாஸ்கல் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப 7.5 மெகா பாஸ்கல். இது எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? சார் Yes, ஓகே sir. அடுத்து 57 வாங்க சார். The ratio of the moment of inertia of triangular section about its base about its central axis னே கொடுத்துட்டான். ஓகே. parallel to the base னு கொடுத்துட்டான். central axis னே கேட்டுட்டான். ஆனா வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ரேஷியோ கொடுத்துருக்கான். பேஸும் சென்ட்ரல் ஆக்சிஸும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தனித்தனியா எழுதுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சார்? ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு அப்படின்னா BH3/36 னு கண்டமிட்டா எழுதலாம். அதே I பேஸை பொறுத்து என்ன சார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். என்ன வரும்? BH3/12 னு தெரியும். அப்ப the ratio of moment of inertia எதுல இருந்து இது கேட்டிருக்கான்? triangular section about பேஸ்ல இருந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் கேட்டிருக்கான். அப்ப I பேஸை மேல போடணும். I சென்ட்ரல் கிராவிட்டியை கீழே போடணும். அப்ப I பேஸ் BH3/12. இது BH3/36. அப்ப BH கேன்சல் ஆயினா மேல 1/12 இருக்கும், கீழே 1/36 இருக்கும். அப்ப இது எப்படி மாறும்னா 36 மேல போயிடும், 12 கீழே வரும். 1 12 12, 3 12 36. அப்ப 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் A cantilever beam with rectangular cross section subject to uniformly distributed load கொடுத்துட்டு ஓகே 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 கொடுத்துட்டான். இது வரையும் முடிச்சிட்டேன். அடுத்து வாங்க. The deflection சாதாரண கொஸ்டின் தானோ. Deflection at the tip delta 1 if the width and depth of the beam are doubled. The deflection of tip delta 2. நார்மலா width depth இருக்கும்போது deflection கிடைக்குதான். அப்ப நார்மல் திருப்பில cantilever with UDL என்ன சார் deflection பார்க்கலாம். என்ன கேட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க. L/4 ஓகே 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 ஓகே. அப்ப நார்மலா வந்து டிப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா இது மொமெண்டம் இனர்ஷியா வச்சே போட்டுடலாமே. ரைட். உங்களுக்கு மொமெண்டம் இனர்ஷியா வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். அதாவது மொமெண்டம் இனர்ஷியா வந்து டிப்ளெக்ஷனுக்கு எப்படி சார் இருக்கும்? நான் உங்களுக்கு 2 கொடுக்குறேன். ஐங்கிற ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டியா என்னன்னு சொல்லுங்க எனக்கு. ஐங்கிறது மொமெண்டம் இனர்ஷியாங்கிறது ஒரு பொருளுக்கு ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறதா என்னது? ஒரு பொருளோட மொமெண்டம் இனர்ஷியாங்கிறது எது சார் குறிக்கும்? ஸ்ட்ரென்த் தானே குறிக்கும். ஓகே. டிப்ளெக்ஷன்ங்கிறது அந்த பொருள் எந்த அளவுக்கு வளையுதுன்னு அர்த்தம். அப்ப டிப்ளெக்ஷன் மொமெண்டம் இனர்ஷியாக்கு டைரக்ட்லி பர்சன்டா இன்வெர்ஸ்லி பர்சன்டா? டைரக்ட்லியா இன்வெர்ஸ்லியா? Inversely proportional. ஓகே முடிஞ்சிருச்சு. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப டெல்டா 1 I1 டெல்டா 2க்கு அதே மாதிரி இன்வெர்ஸ்லி I2. அதே டெல்டா 1 வகுத்தல் டெல்டா 2க்கு என்ன வரும்? மேல I2 கீழ I1 இருக்கும். இன்வெர்ஸ்லி பர்சன்ட்னால டெல்டா 1க்கு நேரா I2 டெல்டா 2க்கு நேரா I1. கரெக்ட்டா? இது புரியுதா இருக்க? Sir. ஓகே. இங்க என்ன இருக்கு? I2 இருக்கு. அப்ப P2 T2 கியூப் வகுத்தல் 12. இங்க I1 இருக்கு. P1 D1 கியூப் வகுத்தல் 12. ஓகே. இப்போ என்ன கொடுத்திருக்கான்? இந்த டெல்டா 1 இருக்கக்கூடிய இடத்துல கிராஸ் செக்ஷன் சேம் தான். BD தான் கொடுத்துட்டான். அப்ப ஈக்குவல் டு கீழ BD தான் 12. கரெக்ட். ஆனா அதே வந்து டெல்டா 2 வரக்கூடிய இடத்துல வித் டெப்த் ரெண்டுமே என்ன செய்தான்? டபுள்னு சொல்லிட்டான். அவ மேல வந்து B இருக்கக்கூடிய இடத்துலயும் 2B போடணும். D இருக்கக்கூடிய இடத்துலயும் 2 into D போடணும். டபுள்னு சொல்லிட்டு இப்ப D இடத்துல கியூப் வேற இருக்கு. அப்ப மேல கியூபும் போடணும். இப்ப இது புரியுதா இருக்க? வகுத்தல் 12. கிளியர்? Yes, sir. இப்ப இந்த 12 12 கேன்சல் ஆயிடும். அப்ப மேல 2 into B இருக்கும். இன்டு 2 கியூப் பண்ணா 8 வந்துரும். D கியூப் பண்ணா D கியூப்னு வந்துரும். கீழ வெறும் B இருக்கும், D இருக்கும். இந்த B கேன்சல் ஆயிரும், இந்த B கேன்சல் ஆயிரும். இந்த D கேன்சல் ஆயிரும், T கியூப்ல இது கேன்சல் ஆயிரும். ஒரு இது கேன்சல் ஆயிரும். சரி, இது D கியூப் தானே. சரி, T கியூப் கேன்சல் ஆயிரும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? கீழே BD கியூப் தானே சார் வரும். மோட்டார் மிஸ்டேக்கு T கியூப் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கும்? ஒரு 2 இருக்கு, ஒரு 8 இருக்கு மேல.
அப்ப 8 2 பெருக்கல்ல இருக்கு. அப்ப எவ்வளவு வரும்? 16 வரும். அப்ப டெல்டா 1க்கும் டெல்டா 2க்கும் ரேஷியோ என்ன சார் அப்படின்னா 16. ஆனா இங்க டெல்டா 2 டிவைட் பை டெல்டா 1 போட்டிருக்கான். டெல்டா 1 பை டெல்டா 2 ஈக்குவல் டு 16னா டெல்டா 2 பை டெல்டா 1ங்கிறது என்ன ஆகும்? ரிவர்ஸ் 16 வருமா? சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகேவா? Yes, sir. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 1 16லாம் அடிக்க முடியாது. அப்ப ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சுட்டு ஒரு 0 சேர்க்கிறோம். 10லயும் அடிக்க முடியாது. இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டு இப்ப அடிக்க பார்க்கிறோம். இப்ப இப்படி அடிச்சோம்னா உங்களுக்கு என்ன வரும்? 6, 2, 5 இப்படி வரும். 0.0625 A இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ஒரு Yes, sir. டவுட் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். சார் நீங்க டிப்ளெக்ஷன் வந்தாவே நாங்க என்ன செய்வோம்னா கேன்டிலிவர் யூடிலா கண்ணை மூடிக்கிட்டு WL4 வகுத்தல் 8 EI போட்டுருவோம் சார் நாங்க அப்படின்னா போட்டுக்கிறங்க. யாரு வேணாம்னு சொன்னது? இந்த டெல்டா ஐக்கு எப்படி இருக்கு? டெல்டா எப்படி சார் இருக்கு ஐக்கு? Inverse proportion. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. அப்ப ஈக்கு வேல்யூ இல்ல, டபிள்யூக்கு வேல்யூ இல்ல, ஸ்பான் இவ்வளவு நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தா ஐ தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவன் டெல்டா இன்வெர்ஸ்ல ஐ இருக்கு. இதை வச்சுதான் ஆன்சர் கொண்டு வரணும். அதுதான் வச்சு கொண்டு வந்திருக்கு. கிளியர்? ஓகேவா? Sir. Yes, sir. ஓகே. அடுத்து பாருங்க. The core of the hollow circular section, okay, of internal and external diameter, internal 60, external 80, okay, respectively circular of radius. ஃபார்முலா தெரிஞ்சா நாம அங்க நான் ஃபுல் டெஸ்ட் இந்த ஃபார்முலாவை திருப்பி நான் எழுதிருப்பேன். இதை மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான். அதாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா நாமும் இருக்கா கேபிட்டல் டி ஸ்கொயர் ஸ்மால் டி ஸ்கொயர் வகுத்தல் 18 கேபிட்டல் டின்னு எழுதிருப்பேன். இந்த ஃபார்முலா எங்கன்னா எஸ்என்எஸ்டி லிமிட்ல எழுதிருப்பேன். நாமும் இருக்கா? Yes, sir. ஓகே. ஏன் இங்க மனப்பாடம் பண்ண சொன்னா இந்த இடத்துக்காக தான். இந்த கொடுத்துட்டான் பாருங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் சர்க்கிள் ரேடியஸ் பொறுத்து என்ன இருக்குன்னு கேட்டான் கோர். அப்ப நமக்கு எப்படி இருக்கும் கோர்? இதானே இப்படி தானே இருக்கும். அதுல சென்டரை பொறுத்து இப்படி இது வெட்டும், இது லிமிட் வெட்டும். அப்ப இதெல்லாம் பார்க்கலாம். இப்ப கேபிட்டல் டி வந்து அந்த அவுட்டர் டயாமீட்டர், இது வந்து இன்டர்னல் டயாமீட்டர். அப்ப இங்க என்ன சார் வரும் அப்படின்னா கேபிட்டல் டி வந்து என்ன எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் என்ன பண்ணுங்க பெரிய வழி 80. அப்ப 80 mm. ஸ்மால் டி என்ன நமக்கு 60 mm முடிஞ்சிருச்சு. ஃபார்முலா என்ன? கேபிட்டல் டி ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் வகுத்தல் 80 இன்டு கேபிட்டல் டி. அப்ப கேபிட்டல் டிங்கிறது என்ன 80 ஸ்கொயர். ஸ்மால் டி என்ன 60 ஸ்கொயர். கீழே 80 இன்டு கேபிட்டல் டி 80. அப்ப 8 64 2 0 பிளஸ் 6 36 2 0 கீழே 8 64 1 0. அப்ப 6400 3600 என்ன வரும்? 600 400 1000. 6000 3000 7 10 9000 10000. இப்ப மேல 10000 இருக்கும். கீழே 640 இருக்கும். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 2 6 2 4 500. 16 32 280. 8 16 125. 125 வகுத்தல் 8. அப்ப 1 8 8 1 8 8 2 16 போயிடும். மீதி 12 எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 48. 6 48. கரெக்டா தான் போடுறேன்னா சார் கரெக்டா பாருங்க செக் பண்ணுங்க. கரெக்ட் தானே? 16. அப்ப என்ன வரும்? 16 இது எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? எம்எம்ல கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அப்ப என்ன சார் ஆன்சர்னா இங்க 40 இருக்கு வராது, 80 இருக்கு வராது, 70 இருக்கு வராது. அப்ப ஆன்சர் வந்து 16 எம்எம் தான் வரும். இப்ப டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நன் ஆன்சர்ஸ். சார் கிளியர் புரியுதா இருக்கு? ஓகே Yes, தானே? sir. ஓகே. அடுத்து வாங்க. 26 60. A steel plate with 120 mm. ஓகே. திக் டி 20 mm. பெண்டினுடைய சர்க்குலர் ஆர்க்கா பெண்ட் பண்ணிட்டாங்களாம். அதோட ரேடியஸ் சர்க்குலர் ஆர்க்னா ரேடியஸ் வரும் r கொடுத்துட்டான். ஓகே. வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான். ங்கிறது கொடுத்துட்டான். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இன்டியூசிட்டி பீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் இது வந்து நான் பெருசா போடணுமா சார் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. அவன் கொடுத்துருக்கிறது வித்து கொடுத்துருக்கான், திக்னஸ் கொடுத்துருக்கான். அப்ப வந்து நான் அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? ரேடியஸ் கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து எலாஸ்டிக் இ கொடுத்துருக்கான். இதெல்லாம் கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்டிருக்காங்க. சிக்மா கேட்டிருக்காங்க. அப்ப நல்லா நீங்க அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதாவது சிக்மா ஈக்குவல் என்ன படிச்சிருப்பீங்க? எம் டு தி பை ஐ இன்டு ஒய்னு இதுவரையும் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. சார் கிளியர்? புரியுதா சார்? என்ன
Yes, sir. ஓகே. அப்ப இத வச்சு போட முடியும்னா எம் வேணும். எம் இருக்க வேல்யூ வச்சு கண்டுபிடிக்க முடியுமா சார்ன்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. அப்ப இந்த டைம் எடுக்க முடியாது. இப்போ ஒரிஜினல் ஃபார்முலா எழுதுங்க. மே ஐ ஃபாலோ யுவர் எலிசபெத் ராணி. அப்ப ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கான். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸ நான் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். அதே சேம் டைம் நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இந்த இது வச்சு போடணும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்குறேன். அப்ப இந்த சிக்மா வச்சா எம் ஒய் வகுத்தல் ஐன்னு இருக்கு. அதே இந்த சிக்மா இங்க இருக்குல்ல, இத வச்சு அப்படி சார் வரும். சிக்மா பை ஒய் ஈக்குவல் டு இ பை ஆர்னு வரும். அப்ப இந்த ஒய் இங்க போனுச்சுன்னா சிக்மா ஈக்குவல் டு இ ஒய் வகுத்தல் ஆர்னு வரும். சார் கிளியர்? புரியுதா? Yes, sir. sir, அப்ப இங்க எம் ஐ ஐ எம் டோட ஐ இன்டு ஒய்னு வந்துச்சு. எம் எனக்கு தெரியாதனால இத போட முடியாது. இத கேன்சல் பண்ணிட்டேன். அதே இங்கிட்டு இருக்கக்கூடிய 2 டேர்ம் எடுக்கும்போது இ ஒய் டோட பை ஆர் வருது. ரேடியஸ் எனக்கு குடுத்துட்டான். அப்ப இந்த ரேடியஸ் என்ன குடுக்குறானோ அதுல பாதி எடுத்தாவே எனக்கு போதும். இல்லாட்டி அவன் குடுத்துருக்கீங்க தான் குடுத்துட்டானே. திக்கி குடுத்துட்டானே. அதுல பாதி எடுத்தாவே எனக்கு போதும். ஈயோட வேல்யூ குடுத்துட்டான். அப்ப இது அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. ஈயோட வேல்யூ என்ன இருக்கு? 200 ஜிகா பாஸ்கல். ஆப்ஷன் வந்து ஜிகா பாஸ்கலும் இருக்கு, மெகா பாஸ்கலும் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்? இத வந்து நான் இதுக்கே மாத்திக்கிறேன். 10^3 மாத்திக்கிறேன். அப்ப 200 இன்டு 10^3 ரெண்டுமே இருக்கிறதுனால. அதுக்கடுத்து இ இன்டு என்னது? ஒய். ஒய்ங்கிறது என்ன? திக்னஸ்ல பாதி. அதே வந்து டெப்த் தான் டெப்த்ல பாதி. அப்ப 20ல பாதி. ஓகே. ஒருத்தர் கீழ ரேடியஸ் எவ்வளவு இருக்கு? 10 மீட்டர் இருக்கு. 10. ஆனா என்ன விஷயம்னா மெகா பாஸ்கல், ஜிகா பாஸ்கல்னா எம்எம் வந்திருக்கும். அப்ப வந்து மேல வந்து இது குடுத்துட்டா பிரச்சனை இல்ல. இது எம்எம்ல குடுத்துட்டா பிரச்சனை இல்ல. இது மீட்டர்ல குடுத்துருக்கான். அப்ப எம்எம் வந்ததுக்கு என்ன செய்யணும்? 1000 பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப கீழ 1000 போட்டுக்கலாம். இப்ப மேல என்ன சார் இருக்குன்னா 200 இருக்கு. ஒரு 10^3 இருக்கு. 20 2ஆல அடிச்சா 10 இருக்கும். கீழ ஒரு 10 இருக்கு. ஒரு 1000 இருக்கு. அப்ப இந்த 1000 இந்த 10^3 கேன்சல் ஆயிரும். இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் டைம் என்ன சார் அப்படின்னா 200. அப்ப 200 நல்லா கவனிங்க. அவசரப்படக்கூடாது. நான் ஜிகா பாஸ்கல்ல மெகா பாஸ்கல் கொண்டு வரதுக்காக 10^3 இவ்வளவு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ஒருவேளை மெகா பாஸ்கல் ஆன்சர் வந்துச்சுன்னா அப்படிங்கறனால அப்படிதான் வந்துருக்கு. அப்ப 200 மெகா பாஸ்கல் தான் ஆன்சர் வருது. சார் கிளியர்? yes, sir, Yes, sir. ஓகே. அப்ப 200 மெகா பாஸ்கல். அப்ப சிக்மா ஈக்குவல் டு 200 மெகா பாஸ்கல். அவ்வளவுதான் சார். அப்ப A is the correct answer. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? yes, sir, ஓகே. அவ்வளவுதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. பாத்துருவோம். வெயிட் அப்படியே. இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் ப்ராப்ளத்தினால உங்களுக்கு கொஸ்டின் நிறைய மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த டிஸ்கஷன் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இன்னும் வராதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து அதில் ஒரு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. ஃபுல் டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அதுக்குள்ளேயே ஒரு 4-2 ப்ராப்ளத்தை கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு போயிருப்பேன். மால் டெஸ்ட்டுக்கே போயிருப்பேன். ஏன் ப்ராப்ளத்துக்கு தான் இம்பார்ட்டன் கொடுக்குறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வரும். சிலவங்களுக்கு ப்ராப்ளம் ரீசன் பண்றது, ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஒரு பிரச்சனையா இருக்கும். முக்காவாசி பேருக்கு அதுக்காக ஒரு தனி சீசன் கொடுத்து இது வந்து பார்த்துட்டு போகணும்னு இருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில இருக்கு. அடுத்து பாருங்க சார். அதாவது a mild steel flat width வந்து 120 mm thickness 10 mm. ஒரு mild steel flat இருக்குன்னா அது thickness வந்து flatனு கொடுத்தனா அப்ப thick தான் கொடுக்க போறோம். டீப் இருக்காது. 10 mm. width வந்து b வந்து 120 mm. b கொடுத்துட்டா thick கொடுத்துட்டா. is bent in an arc of circle. இங்க பார்த்த மாதிரியே இருக்கு இந்த வார்த்தைகள்லாம். ஓகே. arc of circle அதோட arc of circle ரேடியஸ் r கொடுத்துட்டான். பை அப்ளைங் மொமெண்ட் வந்து கொடுத்துட்டு மொமெண்ட் அப்ளைங் மொமெண்ட். ஓகே. இப்ப E வந்து கொடுத்துட்டான். இது இப்ப பார்த்தோம். சரி ஓகே. மேக்னிட்யூட் ஆஃப் தி m will be கரெக்ட். m கேட்டான். ஓகே. மேக்னிட்யூட் ஆஃப் தி m will be அப்படி கேட்டிருக்கான். இப்ப வித் வந்து 120 mm கொடுத்துட்டான். திக் வந்து 10 mm கொடுத்துட்டான். ரேடியஸ் r வந்து 10 மீட்டர் கொடுத்துட்டான். அப்ப m மாத்தனா 1000 mm. சோ 1000 மீட்டர் பார்த்தா 10000 mm வந்துரும். அடுத்து வந்து E வந்து 2 × 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்துட்டான். கரெக்டா விட்டுச்சு. எனக்கு வந்து எவ்வளவு கேட்டது. அப்ப கண்ணை மூடிக்கிட்டு நீங்க பார்வையில எழுதணும். என்ன வரும்? எதை ஈக்குவல் பண்ண போறீங்க? m/i சிக்மா b/y e/r. இதுல கிடைச்சிருக்க விதத்துல m தான் கேட்டிருக்கான். அப்ப இருக்கக்கூடிய வேல்யூ இருக்குதுல b இருக்கு, d இருக்கு, r இருக்கு, e இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி யார் இருக்கா? t வச்சு வேணா y கொண்டு வர முடியும். r ரேடியஸ் இருக்கு, e இருக்கு. இப்ப இந்த டைமையும் இந்த டைமையும் தூக்கலாமா? கிளியர்? எல்லாரும் புரியுதா? sir, அப்ப m/i ஈக்குவல் டு e/r தூக்கலாம்.
மொமெண்ட் தான் வேணும். மொமெண்ட் ஈக்குவல் டு இ பை ஆர் வச்சுக்கிறங்க. டைம் இன்டு போனுச்சுன்னா பெருக்கல் ஐ போயிரும். வகுத்தல். அப்ப இ இருக்கு, ஆர் இருக்கு, ஐ இருக்கு. அப்படியே போட்டுற வேண்டியதுதான். ஐ எப்படி சார் இருக்குன்னா, பி இன் டி திக்னஸ் இருக்குல்ல, அதை வச்சு சொல்றேன். இப்ப இ என்ன சார் அப்படின்னா 2 இன்டு 10⁻⁵ வகுத்தல் ஆர். ஆர் என்ன சார்னா 10 மீட்டர், அது இதான் மாத்திட்டேன். 10,000 10⁻4ன்னு வச்சிருக்கு 10,000 இன்டு ஐ. ஐக்கானது என்ன சார்னா பிடி கியூப் பை 12. இங்க பிங்கிறது 120, டி கியூப்ங்கிறது 10 இன்டு 10 இன்டு 10 கீழே 12. அப்ப 1 0 2 0 3 0 4 0 10⁻4 கேன்சல். 1 12 1 12 கேன்சல். மேல என்ன இருக்கு? வெறும் 2 இன்டு 10⁻5 வந்து இருக்கு. மத்த எல்லா டைமும் மேலே கீழே அடிபட்டுருச்சு. அப்ப 2 இன்டு 10⁻5 மொமெண்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப நியூட்டன் டாட் எம்எம். அப்ப 2 இன்டு 10⁻5 நியூட்டன் டாட் எம்எம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. 2 அஸ்கர வேணாம் எதுக்குமே. 0.2 தப்பு தான். இங்க 10/6 இருக்கு, தப்பு தான். 0.1 தப்பு தான். 2 இன்டு 10⁻5 உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து தேடுங்க. மத்ததெல்லாம் உங்களுக்கு குழப்பிக்காதீங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? Yes, sir. அவ்வளவுதான் முடிச்சு. அடுத்து பாருங்க 62. அதாவது a 6.4 meter long simply separated route iron அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே. beam carries point load னே கொடுத்துட்டான். 48 கிலோமீட்டர் at mid point. ஓகே, மிட்ல கொடுத்துட்டான். ஓகே. the moment of inertia I க்கு வேல்யூ கொடுத்துட்டான். m4 நாவே moment of inertia யூனிட் தான். ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டான். எலாஸ்டிக் மாஸ் 192 ஜிகாபாஸ்கல் கொடுத்துட்டான். ஆப்ஷனா பாருங்க இதுல இருக்குன்னா. நான் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான்? டிப்ளெக்ஷன் கேட்டிருக்கான். அப்ப எம்எம்ல தான் வரும். அப்ப இது கரெக்ஷன் இல்ல. ஜிகாபாஸ்கல்ல தான் இருக்கு. ஓகே. அப்ப நல்லா பண்ணீங்க. கொடுத்திருக்க டேட்டா எல் கொடுத்திருக்கான் 4 மீட்டர். அப்ப கொடுத்திருக்கிறது 6.4 மீட்டர்னு எல் கொடுத்திருக்கான். அத நமக்கு எதுக்கு சார் கொண்டு வந்துக்கிறோம்னா, நம்ம எம்எம் கொண்டு வந்துக்கிறோம். ஆனா இது தேவையா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. தேவைதான். ஏன்னா நம்ம ஃபார்முலா டிப்ளெக்ஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப டெல்டா ஈக்குவல் டு சிம்பிள் மிட் பாயிண்ட் இருக்கு என்ன ஒரு ஃபார்முலா. டபிள்யூ எல் கியூப் போய் 48 இஐ வரும். அப்ப டபிள்யூ எல் கியூப் இருக்குல்ல, அப்ப எல் தேவைப்படும். அப்ப எம்எம் மாற்றத்துக்கு 6.4 தான் 1000 பெருக்கிறேன். அப்ப எம்எம் கொடுத்துட்டேன். ஓகே. அடுத்து லோடு P ஈக்குவல் டு 48 கிலோமீட்டர். அப்ப கிலோமீட்டர்னா 10⁻3 நியூட்டன் மாத்திட்டேன். அடுத்து என்னுடைய மோட்டார் மிஸ் ஐ 80 இன்டு 10⁻6 mm/4 கரெக்ட். எம்எம்ல தான் இருக்கு யூனிட், பிரச்சனை இல்ல. அதே கருத்து ஜி சாரி இ எலாஸ்டிக் மாஸ் 192 ஜிகாபாஸ்கல்ல கொடுத்திருக்கான். ஜிகாபாஸ்கல்னா நியூட்டன் எம்எம் ஸ்கேல்ல மாத்துறதுக்கு 10⁻3 சேர்த்து தான் போகும். ஓகே, மெகா பாஸ்கல்ல வந்துரும். நியூட்டன் எம்எம் ஸ்கேல்ல கிடைச்சிரும். ஓகே. அப்ப இது எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஜிகாபாஸ்கல்ல ஒரு வேல்யூ கொடுத்தானா கீழே எம்எம்ல ஆன்சர் வரப்போகுது அப்படின்னா நீங்க அதை மெகா பாஸ்கலுக்கு மாத்தணும். அதுக்கு கொடுத்திருக்க வேல்யூவோட 10⁻3 பெருக்கணும். காலேஜ்ல கிறிஸ்டஸ் கான்கிரீட் ஒரு சப்ஜெக்ட் வந்து எழுதிருக்கீங்க செமஸ்டர்ல. பெரிய கரைச்சலா நிறைய பேருக்கு இதுதான் எடுத்திருக்கோம். சின்ன விஷயம் இதை தெரிஞ்சா நீங்க எல்லா சமம் சால்வ் பண்ணிருக்கலாம். யூனிட் கன்வர்ஷன் கொஸ்டின்ல வந்து ஜிகாபாஸ்கல் தான் கொடுத்திருப்பான். மெகா பாஸ்கல் மாத்தாம எல்லாருக்கும் டக்குன்னு அரியர் வந்துட்டே இருக்கு. அது ஒரு எலக்ட்ரிக் தியரி பேப்பர் தான். ஒவ்வொருத்தரும் தான் எடுப்பாங்க, ஒரு எடுக்க மாட்டாங்க. சொல்லி கொடுக்க ஒழுங்கா சொல்லணும். சார் கிளியர் புரியுதா சொல்றேன்? அப்ப இந்த யூனிட் ஜிகாபாஸ்கல் கொடுத்தா மெகா பாஸ்கல் மாத்துறதுக்கு 10⁻3 சேர்க்கலாம். அவ்வளவுதான். இதை சேர்த்துட்டா அவ்வளவுதான் ஆன்சர் கரெக்டா வரும் நமக்கு. ஓகே. இப்ப பார்லாம் தெரியும். சிம்பிளி சப்போர்ட்ல மிட் பாயிண்ட் லோடுக்கு என்ன வரும்? டிப்ளெக்ஷன் கேட்டுக்க டிப்ளெக்ஷன் தான் பாயிண்ட்ல என்ன வரும்? இந்த இடத்துல மிட் பாயிண்ட் என்ன வரும்? 48 இ. டபிள்யூ என்ன கொடுத்திருக்கான்? 48 இன்டு 10⁻3 கொடுத்திருக்கான். எல் கியூப் என்ன கொடுத்திருக்கான்? 6.4 ஆயிரத்தால பெருக்கணும்னா 6400 வரும். இப்ப 6400 கியூபா முடிஞ்சிச்சு. 64 இன்டு 64 இன்டு 64 2 0 கியூப் பண்ணோம்னா 6 இன்டு 10⁻6 ஷார்ட்டா எழுதிட்டேன். ஓகே. கீழே என்ன சார் இருக்கு அப்படின்னா 48 ஈங்கிறது என்ன 80 இன்டு 10⁻6 மோட்டார் மிஸ் ஐ ஈங்கிறது 192 இன்டு 10⁻3. ஓகே. அப்ப இந்த 10⁻6 இந்த 10⁻6 கேன்சல் ஆயிடும். அதுக்கடுத்து இந்த 10⁻3 கேன்சல் ஆயிடும். பயப்பட வேணாம், ஈஸியா தான் போட்டுடலாம், இன்னும் பயப்பட வேணாம். அப்ப இந்த 48 இந்த 48 கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க 8 8 5 80 8 64 இங்க முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்க 192 இருக்கா, 64 2ஆல பெருக்கினா வரும்
4 2 8 64 3 பெருக்குனா 4 12 2 மீதி 1 6 18 19 64 ஒரு 64 64 3 64 192 சார் கிளியர் Yes, sir. ஓகே அடுத்தது இப்பைக்கு கொசம் கொசம் இருக்கிறதுனால பிரிச்சு எழுதிக்கிறேன் மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு என்னென்ன இருக்கு ஒரு 64 இருக்கு ஒரு 8 இருக்கு 8 இன்டு 64 மேல இருக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு ஒரு 10 இருக்கு ஒரு 3 இருக்கு அப்ப 10 இன்டு 3 இருக்கு அப்ப I ரெண்டா 10 முய் ரெண்டா 6 ஈ ரெண்டா 4 ரெண்டா 32 அதுக்கடுத்து மேல 32 8 8 ரெண்டா 16 ஆக மீதி 1 8 3 24 25 256 இருக்கு கீழே I 15 இருக்கு இப்ப எப்படி சார் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 15 இன்டு 15 என்ன 225 கிளியர் தானே சார் 15 அதாவது 15 இதை அடிக்க போறோம் அப்படின்னா 15 இன்டு 15 டைம்ஸ் வந்து 225 இருக்கணும் ஆனா இது எவ்வளவு இருக்கு 256 இருக்கு அப்ப எவ்வளவு கூட இருக்கு 225 விட 225 எவ்வளவு கூட இருக்கு ஒரு 20 சேர்த்தா 250 வந்துடும் ஒரு 31 கூட இருக்கு கிளியர் தானே சார் Yes, sir. சார் அப்ப 30 பிளஸ் 1 இருக்கு இந்த 30 எத்தனை 15 வரும் 2 15 வரும் ஆல்ரெடி 15 பிளஸ் அடிச்சிருங்க அப்ப 17ங்கிறது ஆன்சர் இந்த ஒண்ணுக்குள்ள எவ்வளவு வரும்னா புள்ளியில வரணும் அது புள்ளியே ஒண்ணா 0 புள்ளி சம்திங்ல ஆன்சர் வரணும் அப்ப 17 புள்ளி 0 புள்ளி சம்திங்ல ஆன்சர் வரணும் கரெக்ட் தானே என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு அப்ப 17 புள்ளி Yes, sir. 06 டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதா Yes, எஸ் sir. சார் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு பயப்படாதீங்க நீங்க நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க இல்ல வந்து ஒரு தொழில் பண்றீங்க இல்ல வந்து நீங்க எக்ஸாம் படிக்கிறீங்க எதா இருந்தாலும் இங்க பயம் வந்துருச்சுன்னா உங்களால சால்வ் பண்ணவே முடியாது இங்க இங்க ஒரு பெரிய விஷயம் முடிக்கப்பட்ட எல்லா சாதனைகளுமே நம்பிக்கையில தான் எந்த ஒரு பெரிய ஒரு சின்ன நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க நீங்க நினைச்சு பாருங்க இப்ப வந்து நம்ம எல்லாரும் வாட்டர் மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கிறீங்க பாட்டில்ல ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கும்போது என்ன வச்சிருப்பாங்க யாராச்சும் தண்ணி எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு அதை வந்து காசு கொடுத்து அது 10 ரூபா பின்ன அவங்க கொடுத்து வாங்கி குடிப்பாங்களா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு அது சாத்தியமாகலையா அது மாதிரிதான் எந்த ஒரு இது நீங்க நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் சாத்தியம் இல்லாத மாதிரிதான் அந்த விஷயம் அவங்களுக்கு தோணி இருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க இது கண்டிப்பா நம்மளால முடியும் இதை ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அந்த சக்சஸ் வந்து இருக்காது ஏகப்பட்ட ஃபெயிலியர் ஒரு தருவாய்க்கு மேல வருஷங்களுக்கு அப்புறம் இது விட்டுறலாமாங்கிறதோட அவங்க தோணி இருக்கு அதையும் மீறி யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்க தான் நீங்க சக்சஸ் ஆயிருக்காங்க வாழ்க்கையில அது படிப்பா இருக்கட்டும் எஜுகேஷன் ஃபீல்டா இருக்கட்டும் ஏன் லைஃபா இருக்கட்டும் எல்லாத்துலயும் அப்படிதான் அப்ப எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் இது முடியாத மாதிரியே தோணும் ஆரம்பிக்கும் போது நீங்க இப்படி ஆரம்பிச்ச பின்ன போகலாமே அப்படின்னு நினைச்சிருந்த பாதையில நீங்க பார்த்ததுக்கும் ஆரம்பிக்க போதுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய எண்ணங்கள்ல மாற்றங்கள் வரும் நம்ம இப்படி நினைச்சு இவ்வளவு கஷ்டமா இருக்கேன் ஆரம்பிச்சு கொஞ்ச தூரம் ஓட 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 கொஞ்சம் சில வழிகள் உங்களுக்கு புலப்படும் வழிகள் புலப்பட்டாலும் அதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்ப படிக்கிறதுலாம் மறந்து போறது அந்த விஷயம் இருக்கும் அதை கொஞ்சம் ரெடிஃபை பண்ணி கொஞ்சம் வருடங்கள் ஆக ஆக ஆகதான் உங்களுக்கு சக்சஸ் பக்கத்துல வரும் என்ன சொல்ல புரியுதா உங்களால எஸ் சார் Yes, sir. அதனால உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதை ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும் ஆனா உங்களுக்கான டைம் பீரியட் வரும் உங்களை நீங்க நம்பணும் ஜெயிக்கப்பட்ட எல்லாருமே இன்னைக்கு போஸ்டிங் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒருத்தன் போஸ்டிங் வாங்குறான் 2 வருஷம் கழிச்சு வாங்குறான் 10 வருஷம் கழிச்சு வாங்குறான் அப்படின்னா அவன் கண்டிப்பா நீங்க போஸ்டிங் வாங்குறதுக்கான விஷயம் என்னன்னா ஆரம்பத்துல அவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு நபராதான் அவங்க இருந்திருப்பாங்க அப்ப அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி தான் இன்னைக்கு போஸ்டிங் வாங்குற அளவுக்கு வந்திருப்பாங்க அவங்களும் நீங்க என்னென்னலாம் ஃபீல் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க எல்லா இதுவுமே அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும் நம்ம சக்சஸ் நோக்கி போகும்போது டிஸ்ட்ராக்ஷன் பார்க்க கூடாது ஒரு சில நேரம் உங்க மேல உங்களுக்கே டவுட் வர்ற மாதிரி இருக்கும் இல்ல மத்தவங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க உங்களை நீங்களே டவுட் பண்ற மாதிரி அவங்களோட வார்த்தைகள் பார்வைகள் உங்களுக்கு கொண்டு வரலாம் நீங்க என்ன செய்யலாம் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்களை விட பெட்டரான சைஸ் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் முதல் உங்க பெத்த நபர்களா இருக்கட்டும் இல்ல உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் உங்கள் பிறந்த குழந்தைகளா இருக்கட்டும் அவங்களோட உங்களுக்கு நல்லது உங்களை விட உங்களுக்கு யாருமே நல்லது செஞ்சுக்க முடியாது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது இதுதான் ஒரு விஷயம் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு சார் Yes, sir. உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும்னா உங்களை தவிர்த்து வேற யாரும் உங்களுக்கு உங்க அப்பா அம்மா இருந்தாலோட உங்க தவிர்த்து அவங்க பெற்றா நினைக்க முடியாது அவங்க உங்க மேல பாசம் வச்சுட்டு இருந்தாலுமே நீங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு யாரும் நினைக்க முடியாது
அப்ப நீங்க தான் என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையோட ஒரு கோரே நீங்க தான். உங்க லைஃபோட கோரே நீங்க தான். நீங்க நினைச்சா தான் இங்க நடக்கும். மத்தவங்களே உங்கள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாலும், அத நீங்க உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணா தான் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக முடியும். அத ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கிறணும். நீங்க அலோவ் பண்ணா தான் இங்க விஷயம் நடக்கும். அது கஷ்டமோ, நஷ்டமோ. அதனால நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களால ஒரு பெரிய லெவல்ல போய் அச்சீவ்மென்ட் பண்ண முடியும். லைஃப்ல நீங்க ஒரு போஸ்டிங் வாங்கிட்டாலும், அடுத்தடுத்து என்ன வாழ்க்கையில இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியுமோ, அத பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா தான் ஜெயிக்க முடியும். நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கிட்டோம். இப்ப ஏஏ ஆயிட்டோம்னாலுமே, சார் அடுத்த எக்ஸாம் இல்லையே சார் ஏஐக்கு அடுத்து. அப்படின்னு விட்டுறக்கூடாது. நீங்க போனதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் இருக்கும். நிறைய உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தெரியும். அதுல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணுமோ அங்க பண்ணணும். இல்ல உங்களுக்கு மணி ஓரியன்டா வேணும் அப்படின்னா, நீங்க நியாயமா ஒர்க் பண்ணணும். அதே சேம் டைம் நீங்களும் உங்களால என்ன செய்ய முடியுமோ, அத உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வழி தெரியும். அதுக்கான கூடுதல் நம்ம உழைப்ப போடணும். எனக்கு ரூ. 6000 கிடைக்குது மாசம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. வாழ்க்கையில அடுத்த கட்டம் நம்ம நேர்மையா இருக்கணும். சம்பாதிக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இல்ல எனக்கு ரூ. 60,000 சம்பளத்துக்கு ஒரு ஏஐ பொசிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க தேடிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்தது வந்து காசு பத்தாது. அதுக்கு என்ன செய்வீங்க? லஞ்சம் வாங்க போவீங்க. இல்ல ப்ராஜெக்ட் பண்றதுல ரூ. 2,00,000 ப்ராஜெக்ட்ல ஒரு 10,00,000 அடிக்க பார்ப்பீங்க. அப்ப அதனால நீங்க கர்மா வந்து என்ன செய்யும்? பின்னாடி மாட்டிப்பீங்க. அப்படி போய் மாட்டிரும். நான் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க அடுத்தடுத்த முன்னேற்றம்னு ஓடிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு காசுக்கான டிமாண்ட் இருக்காது, மத்ததுக்கான பிரச்சனையும் இருக்காது. அப்ப நீங்க தவறான ரூட்லயும் மாட்டீங்க. நேர்மையும் தவற மாட்டீங்க. கிளியர்? Yes, sir. Yes, sir. அதுதான் இங்க விஷயமே. இப்போ மெத்தடாலஜியே வந்து சிஸ்டம் என்ன சொல்றோம், ஒரு வேலை கிடைச்சா அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும். வேலை கிடைச்சிட்டா அடுத்து படிக்க வேணாம் ஏஐக்கு அப்புறம். படிக்கிறதுக்கான இது இல்ல. அடுத்து சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸா இருக்கீங்க. உங்கள அடுத்த லெவலுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் கொண்டு போகணும். அதுக்கடுத்து மேல வந்து ரிச்சுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை பாருன்னா, அது நேர்மையான வழியில உங்களை எப்படி அப்டேட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்போ உங்க ஏஐ ஆயிட்டீங்க. அடுத்து உங்க ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, அவங்க பேர்லயே வந்து நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர் போடலாம். வர்ற டெண்டர வந்து அவங்களுக்கு வைக்கலாம். அந்த வேலைய நேர்மையா செய்ய வைக்கலாம். அப்படி நீங்க அந்த ஒர்க்க முடிச்சுட்டு அது பண்ணிக்கலாம். அப்படி அது மாரி நீங்க உள்ள கொண்டு இப்ப நான் சொல்றது ஒரு ஐடியா தான் சொல்றேன். ஒரு கேட்வே தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1008 கேட்வே இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு. ஓகே நேர்மையான வழியில சொல்றேன். அப்ப எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ண வேண்டியதுதான். ஓகே. அடுத்து வாங்க. A simply separated beam is acted upon by a constant load at a central momentum. இப்போ simply separated beam இருக்கு. ஓகே. சிம்பிளி செப்பரேட்டட் பீம் இருக்கு. அவ்வளவுதான் முடிய போகுது சார். கிளாஸ் அப்படியே இருங்க. இங்க ஆக்ட் ஆகுது. ஓகே. இங்க கேசஸ் மேக்ஸிமம் டிப்ளெக்ஷன் 10 mm ஸ்லோப் கொடுத்துட்டான். மேக்ஸிமம் டிப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும் சென்டரா தான் ஆக்ட் ஆகுது. எவ்வளவு சார் அப்படின்னா 10 mm. ஓகே. 10 mm and slope is end. ஸ்லோப் வந்து எண்ட்ல எவ்வளவு 0.002 ரேடியன்ல. ஓகே. the span of the beam வந்து என்ன? இதோட ஸ்பேன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப நமக்கு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு டிப்ளெக்ஸ் அண்ட் டெல்டா வித்தியாசமா கொடுத்துருக்கான் அந்த கொஸ்டின். டெல்டா கொடுத்துட்டான், தீட்டா கொடுத்துட்டான், அதுக்கு என்ன சார் கொடுத்துருக்கானா அவ்வளவுதான். தீட்டாவும் டெல்டாவும் தான் கொடுத்துருக்கான். இதுல இருந்து எள்ளு கண்டுபிடிக்கணும். அப்ப எள்ளு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இப்ப நார்மலா வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்ல மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுனா தீட்டாவுக்கான ஃபார்முலா ஸ்லோப்புக்கு ஜஸ்ட் அதை வச்சு முடிச்சிருவோம். ரெண்டுமே நான் கொண்டு வரேன் உங்களுக்கு. அது மேல சொன்னேன் சியர் போஸ்ட் கேண்டிடேட் வந்து WL வரும், அது 200, அது WL ஸ்கொயர் பை 2, அது 400. அப்ப பெண்டிங் பண்ண WL ஸ்கொயர் பை 2 ஓவர் WL. அப்ப 400 ஓவர் 200. இப்ப L = 4 மீட்டர் ஒரு சம் சால்வ் பண்ணேன். ஆவுதா? ஞாபகம் இருக்கா சார்? மேல இன்னைக்குதான். அது எஸ்எம்பிபி எப்படி கொடுத்திருக்கான்? இங்க என்ன கொடுத்திருக்கான்? தீட்டா ஸ்லோப் கொடுத்திருக்கான். தீட்டாக்கு என்ன மிட் பாயிண்ட் உங்களுக்கு? ஃபார்முலா எழுதுங்க. W L ஸ்கொயர் ஓவர் 16E. அது டெல்டாக்கான ஃபார்முலா என்ன? W L கியூப் ஓவர் 48E. இப்போ என்ன செய்ய போறீங்க? இதுக்கு வேல்யூ 0.02 தெரியும் உங்களுக்கு. 0.002 கவனம். ஓகே 2 இருக்கு பாயிண்ட் போலாம். அதுக்கு அடுத்து இதுக்கு என்ன சார் வேல்யூ அப்படின்னா 10 ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா இந்த ஃபார்முலா மாதிரி இத மேக் பண்ணனும் சார். எப்படி சார் மேக் பண்ணுவீங்க? W L ஸ்கொயர் பை 16E இந்த ஃபார்முலா மேக் பண்ணனும். டெல்டா ஈக்குவல் டு என்ன செய்யலாம்? W L ஸ்கொயர் வகுத்தல் 16E. மீதியை கீழ 48 வரணும்னா கீழ என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? 3 இருக்கணும். 3, sir. மேல வந்து L கியூப் வரணும்னா என்ன இருக்கணும்? ஒரு L இருக்கணும். அப்ப இந்த WL ஸ்கொயர் பை 16 ஈக்குவல் என்ன போடலாம்? என்ன போடலாம்? 0.002 போடலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இங்க டெல்டா என்ன இருக்கு வேல்யூ கொடுத்திருக்கான் சம்ல? 10 mm னு கொடுத்திருக்கான். அப்ப ஈக்குவல் டு இங்க 10 mm இருக்கு. இங்க 0.002 இருக்கு.
கீழ என்ன இருக்கு? 3 இருக்கு. மேல L இருக்கு. இந்த L/3 தான் L/3 ன்னு குடுத்துருக்கேன். அப்ப இந்த இது 3 இங்கிட்டு வரும்போது 30ன்னு வந்துரும். அந்த 0.02 மேல பெருக்கல் இங்க வந்துச்சுன்னா ஒருதுல 0.002 வந்துரும். இது ஸ்பேன் தானே கேட்டிருக்கான். அப்ப 30 கீழ 0.002 எப்படி எழுதலாம்? 2 × 10⁻³ ன்னு எழுதலாம். 10⁻³ மேல போச்சுன்னா +3 ஆயிரும். அப்ப என்ன வந்துரும் நமக்கு? மேல 30 × 1000 வந்துரும் மேல. கீழ என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸ்விட்ச் ஆஃப் ஆகுதா? கரண்ட் வரல. சார் டக்குனு பாருங்க. சார் அப்படியே சார் டக்குனு பாருங்க. அப்ப இது அடிச்சா என்ன சார் வரும்? 500 இருக்கு சார். அப்ப 5னா 15. அப்ப என்ன வரும்? 30. இப்போ வந்து 1000 டிவைட் பண்ணா எவ்வளவு வரும் உங்களுக்கு? 15 மீட்டர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா எல்லாருக்கும்? சார் ஓகே தானே? ஓகே சார் அவ்வளவுதான் சார். இங்க சரவுண்ட் வேற பவர் ஆஃப் ஆயிடுச்சு. நான் இத க்ளோஸ் பண்றேன். இதுக்கு வந்து 15 மீட்டர் வரும் சார். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இத நோட் பண்ணிக்கங்க. கிளியர் எல்லாருக்கும் புரியுது தானே? Yes, sir. Yes. ஓகே. ஓகே சார். ஓகே. வைக்கிறேன். தேங்க் யூ சார். Thank you, sir. ஓகே. Thank you, sir. Mhm. ஸ்விட்ச் ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சேவ் பண்ணி வச்சு வீடியோ ஆஃப் பண்ணிடுச்சு.